हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा, सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुंदराकारं सदैक प्रियदर्शनम्, अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं, मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं यत्यस्तपादं वनमालाधारिणं, प्रेम भक्तमण्डलनित्यकीर्तितं प्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयातितरतश्चार्तेष्वभिज्ञस्वराट्, तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः, तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा, धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि, धर्मप्रोचितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्, श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः, सद्यो हृद्यवरुध्यते अत्र कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात्, निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः, यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव, पुत्रेति तन्मयतया तरवो विनेतुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि, यस्वानुभावमखिलश्रुतिसारमेकमध्यात्मदीपम् अतिथितीर्षतां तमोऽन्धम्, संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससोऽनुमुपयामि गुरुं मुनीनां, नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्, कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः, कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः, नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं, प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं, सद्गुरुनाथ महाराज की जय। பகவானுடைய அவ்வியாஜமான கிருபையினாலையும் சத்குருநாதருடைய பரம அனுகிரகத்தினாலையும் கிருபையினாலையும் நம்ம இப்பேற்பட்ட சத்சங்கங்களை அனுபவிச்சுட்டு வரோம். இப்படி பார்த்துட்டே வந்தோம் இல்லையா? என்ன பார்த்து வந்தோம் நேத்திக்கு அப்படின்னா, அஜாமிலனுடைய திவ்யமான சரித்திரம். அவன் நாம சங்கீர்த்தனத்தினாலேயே காப்பாற்றப்பட்டான். அதுவும் பகவானுடைய தத்துவம் தெரிஞ்சுண்டு பகவானுடைய மேன்மை தெரிஞ்சுண்டு அவன் பகவன் நாமாவை சொல்லல. அதுதான் அங்க பெருமை, அதுதான் அங்க நாமத்தினுடைய சுலபத்தன்மை. என்னன்னா அவன் தன் புத்திரனை கூப்பிடுற அந்த வாயிலாக அங்கேருந்து பகவான் தன்னை கூப்பிட்டான்னு நினைச்சிட்டு கீழே அந்த பாஷதர்கள் எல்லாம் அமைச்சு கடைசியில வைகுண்டத்துக்கே கூப்பிட்டுட்டாரு. அந்த நாமத்தினால அஜாமிலன் கரையேறினான். அப்பேற்பட்ட அந்த நாம வைபவம் பொருந்திய அந்த சரித்திரத்தை பார்த்தோம். அதற்கப்புறம் முக்கியமான ஒரு சரித்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, விருத்ராசுரனுடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த விருத்ராசுரனுடைய விற்த்தாந்தங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்து, அவன் அந்த மாதிரி ஒரு அசுர யோனியில பிறந்தான். பிறந்து வந்து இந்திரனை நோக்கி யுத்தம் பண்ணான். இந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் கடுமையான யுத்தம் நடந்தது.
ஆனா இந்திரன் வஜ்ராயுதங்கிற ஆயுதத்தை ததீச்சி முனிவருடைய முதுகெலும்ப வச்சுண்டு பகவானுடைய அந்த ஒரு அனுகிரகத்தை சம்பாதிச்சு வச்சுண்டு அதன் மூலமா விருத்ராசுரனை வதம் பண்ணிட்டான். ஆனா விருத்ராசுரன் எப்பேற்பட்டவன் அப்படின்னுட்டா அவன் பார்க்கறதுக்கு வெளி விஷயத்துல வெளியில பார்க்கும்போது ஒரு அசுரன் மாதிரி இருந்தாலும், வெளியில பார்க்கும்போது ஒரு தமோகுணம் பொருந்தியவன் மாதிரி இருந்தாலும், அவன் ஹிருதயபூர்ணமா அவன் எப்பொழுதுமே பகவானே நினைச்சின்றிருந்தான். அவ்வளவு அழகா ஸ்துதி பண்றான். அகம் ஹரே தவ பாதைக மூல தாசானுதாசோ பூதாஸ்தி பூயா மனஸ்மரே அசுபதே குணாம்சை கிரணீதவா கர்ம கரோது காயா அப்படின்லாம் ஒரு 4 ஸ்துதி, அழகான ஸ்துதி பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி 2 பேருக்கு யுத்தம் நடந்து கடைசியில இந்திரன் விருத்ராசுரனை வதம் பண்ணிட்டான். விருத்ராசுரன் பெரிய தேகம் கொண்டவன் கீழே விழறான், ஒரு மலை மாதிரி கீழே விழறான். இந்திரனுக்கு ஜெயம் ஏற்பட்டு அப்படின்னு இந்த ஒரு முக்கியமான ஒரு சரித்திரம், ரொம்ப விருத்ராசுரனுடைய பக்தியையும் எடுத்து காட்டக்கூடிய ஒரு சரித்திரம். அந்த சரித்திரத்தை சொல்லி முடிச்சார். அந்த சரித்திரத்தை கேட்ட பரீட்சித்து அந்த மகாராஜாவுக்கு அதுவேதான் மனசுல ஓடின்னு இருக்கு, வேற எதுவுமே ஓடல. எப்படி விருத்ராசுரன் அவன் ஒரு அசுரனா இருந்தும் அவன் உள்ளுக்குள்ள பக்தி தானா பண்ணிட்டு இருந்தான், பரம பக்தனாகிட்டே அவனை பகவான் பாராமுகமா விட்டுருவாரா? இந்திரன் அவன் பக்தனா இல்லாட்டியும் கூட இல்லாத பொழுதும் கூட அந்த இந்திரனுக்கு ஜெயத்தை கொடுத்துருவாரா அப்படின்னு தான் அவன் யோசிச்சு எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சுட்டு கடைசியில ஒரு கேள்வி கேட்டான். அவனுடைய கேள்வியில இருந்துதான் இந்த சப்தம ஸ்கந்தம் அப்படிங்கறது ஆரம்பிக்கிறது. சமப்பிரிய சுகிருத் பிரம்மன் போதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்யான் அவதீத் விஷமோயதா. பிரம்மண்ணே, சுகாச்சாரியாளே, இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன்னு பார்க்க கூடாது, இதற்கு நீங்க பதில் உரைக்கணும். என்னன்னா பகவான் சமப்பிரியன்னு தானே கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களும் அப்படித்தானே சொல்லிட்டு வரே, பகவான் எல்லார்ட்டையும் சமமா இருப்பான், நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம அப்படின்னு தானே சொன்னேன். அப்படி இருக்கிறச்சே விருத்ராசுரன் பக்தனா இருந்தும் விருத்ராசுரன் வீழ்வானா? இந்திரன் அவன் ஒரு பக்தனா இல்லாத பொழுதும் அவன் வாழ்வானா? அவனுக்கு ஜெயம் ஏற்படுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறான் பரீட்சித். சாரத்தை கிரகிச்சின்றான் இல்லையா, சாரகிராகியா ஒரு கேள்வி கேட்கிறான். இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்யான் அவதீத் விஷமோ யதா. இந்த மாதிரி பகவான் பண்றதை பார்த்தா பகவானுக்கு பாரபட்சம் இருக்கிற மாதிரி தோன்றதே, பகவான் விஷம புத்தியோட இருக்கிற மாதிரி தோன்றதே, பாரபட்சத்தோட நடந்துக்கிற மாதிரி தோன்றதே. இதற்கு இந்த என்னுடைய சம்சயத்தை, இந்த என்னுடைய குழப்பத்தையும் என்னுடைய சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கணும், உங்களால மட்டும்தான் இதை தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா. அந்த ஒரு கேள்வியை கேட்டோன்னு பதில் சொல்லக்கூடியவா எப்படி சொல்லுவா? சாதாரணமா இருக்கிறவாள்லாம், ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்ட இது கூட உனக்கு புரியாதா அப்படின்னு கடிஞ்சுப்பா இல்லையா, திட்டுவா இல்லையா? ஆனா அவர் சாது பிருஷ்டம் மகாராஜா ஹரேஷ்சரிதம் அத்புதம் யத் பாகவத மகாத்யம் பகவத் பக்தி வர்தனம். சாது பிருஷ்டம் மகாராஜ அப்படின்னு கொண்டாடுற. எப்பேற்பட்ட கேள்வியை கேட்டு, எப்பேற்பட்ட கேள்வி இது! சாது பிருஷ்டம், ரொம்ப அழகான அருமையான கேள்வி கேட்ட நீ. இந்த கேள்வியினால ஹரே சரிதம் அத்புதம் யத் பாகவத மகாத்யம் பகவத் பக்தி வர்தனம். நீ கேட்டே இல்லையா இந்த கேள்வி? அந்த கேள்வியிலேருந்து ஒரு பக்தனுடைய மகாத்மியம் உதயமாக போறது, அந்த பக்தனுடைய மகாத்மிய உதயத்தினாலே பகவத் பக்தியானது வர்தனமாக போறது, வர்ததாம் பகவத் பக்தி வளர போறது. அப்பேற்பட்ட கேள்வி கேட்டியே பரீட்சித்து. சாது பிருஷ்டம், ரொம்ப நல்ல கேள்வி இது. சொல்ற இந்த மாதிரி சமப்பிரியன்னு சொல்லி இவன் விஷம புத்தியோட இருக்கான்னு நீ ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு அந்த மாதிரி கிடையாது. பகவானுக்கே என்ன ஒரு நாமம் அப்படின்னுட்டா கல்பதரு சுபாவா. பகவானே கல்பதரு சுபாவன். ஒரு கல்பக விஷயத்துக்கு கீழே இருந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன கேட்கிறோமோ அதை தான் செய்யும், அதுதான் பூர்த்தி பண்ணி வைக்கும் இல்லையா? நம்ம கேட்காததெல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்காது. அதே மாதிரி பகவான் என்ன பண்றாருன்னா, அந்த பகவான் என்ன சொல்றார், என்னை யார் எப்படி என்ன அணுகிறாளோ அதுக்கேத்த மாதிரிதான் அவள்கிட்ட நான் நடந்துக்கிறேன் அப்படிங்கிற. அந்த மாதிரி இப்போ விருத்ராசுரன் என்ன பண்ணினான்?
விருத்ராசுரன் எனக்கு வந்து எதுவும் வேண்டாம், நான் அகபிருஷ்டம் நச்ச பாரவேஷ்யம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்தி அபுனர்பவம் வா சமஞ்சசத்வா விரஹய்ய காங்ஷேன். நானே எனக்கு வந்து பாரவேஷ்டியம் வேண்டாம், எனக்கு சார்வபௌமம் வேண்டாம், எனக்கு ரசாதிபத்தியம் வேண்டாம், எனக்கு அனிமா கரிமா லகிமான் போன்ற அந்த யோக சித்திகள் கொடுத்தாலும் அதுவும் வேண்டாம். ஏன் அபுனர்பவம்னு சொல்லக்கூடிய நச்ச புனராவர்த்ததேன்னு சொல்லக்கூடிய மோட்சம் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். அப்ப என்னதான் வேணும்னா சமஞ்சசத்வா விரஹய்ய காங்ஷே. பகவானே உங்களை நான் எப்படியும் அடைஞ்சிருவேன், ஆனா அந்த அடையிற வரைக்கும் அந்த போற பாதை இருக்கே, அந்த அடையிற வரைக்கும் நான் டிராவல் பண்றேனே, அதுல நான் உங்களை அடைவேனாங்கிற விரகத்திலேயே இருந்தாலே போறோம். அந்த விரகத்தை குடும்பம் தானே கேட்கிறான், அந்த விரகத்துக்கு தான் ஆசைப்படுறான். அப்பேற்பட்ட பக்தன் அசுபதேங்கிறானே, பிராணபதேன்னு கூப்பிடுறானே, அந்த ஒரு மாதுரிய பாவம் ஒரு அசுரனுடைய ஹிருதயத்துல இருக்கே, ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? அதனால இங்க சொல்ற பகவான் வந்து கல்பத்தரு சுகாவகா, அவன் என்ன கேட்டாலும் என்ன நினைக்கிறோமோ என்ன கேட்கிறோமோ அதுதான் தரக்கூடியவன். விருத்ராசுரன் என்ன கேட்டான், எனக்கு உங்கள்கிட்ட பக்தி இருந்தா போறோம், எனக்கு சத்சங்கம் இருந்தா போறோம், உங்களுடைய திருவடியை நான் அடைஞ்சா போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், எனக்கு லௌகீகமான எந்த பட்டங்களும் எந்த பதவியும் எந்த புகழும் எனக்கு வேண்டாம்னு சொன்னானே அந்த விருத்ராசுரன். விருத்ராசுரன் கேட்டதற்கு இணங்க பகவான் அதே மாதிரி விருத்ராசுரனுக்கு கொடுத்தார். இந்திரன் என்ன கேட்டான், இந்திரன் விருத்ராசுரன் இப்படி பாடாப்படுத்தி எடுக்கிறான், விருத்ராசுரனை எதிர்கொள்ளவே முடியல, அப்படி மத்த கஜம் மாதிரி இருக்கான், அவனை எப்படியாவது வெற்றி கொள்ளணும் அப்படின்னு இந்திரன் கேட்டான். இந்திரன் விருத்ராசுரனை அழிக்கணும்னு கேட்டான். அதற்கு இந்திரன் கேட்டது மாதிரி பகவான் இந்திரனுக்கு ஏத்த மாதிரி ஒரு உபாயம் சொல்லி வஜ்ராயுதத்தை தயார் பண்ணிக்கோ, அழிச்சிடலாம்னு சொன்னார். விருத்ராசுரன் பகவானை வந்து அடையணும்னு கேட்டான், அவன் பகவானையே வந்து அடைஞ்சான். அதனால என்ன நினைக்கிறோமோ, யார் யார் என்னென்ன நினைக்கிறாளோ அதையதான் தரக்கூடியவன் பகவான், அதற்கு மேற்பட்டெல்லாம் ஒண்ணும். அதனால இது விஷயமா நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் கேட்டுக்கோ. ராஜசூய யாகத்துல என்ன ஆச்சு அப்படின்னுட்டா, தர்மபுத்திரர் எல்லா நாட்டு ராஜாக்களையும் அரசர்களையும் கூப்பிட்டிருக்கார், எல்லாரையும் பத்திரிகை வச்சு கூப்பிட்டிருக்காரு, இந்த மாதிரி ஒரு ராஜசூய யாகம் நடக்க போறது அப்படின்னு சொல்லி யாகத்துக்கான நேரம் தேதி எல்லாம் கூடி வந்து அந்த யாகம் நடக்க ஆரம்பிக்கிறது. எல்லா விதமான கிரியைகளும் நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல அக்ரகண்ய பூஜை அப்படிங்கிறது ஒரு ராஜாவுக்கு பண்ணணும். யாருக்கு பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது யுதிஷ்டிரர் யோசிக்கவே இல்லை. தர்மபுத்திரர் யோசிக்காம அவர் என்ன பண்ணார், திடமான புத்தியோட என்ன பண்ணாருன்னா, கிருஷ்ணனையே கிருஷ்ண பகவானையே அக்ரகண்யனா உட்கார வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்கு ஒரு உயர்ந்ததான சிம்ஹாசனம் கொடுத்து அதுல உட்கார வச்சு அழகு பார்த்தார் தர்மபுத்திரர். இது எல்லாருக்கும் பிடிச்சின்றது. இச்சாமோகி மகாபாகோங்கிற மாதிரி எல்லாரும் இதான் சாது, இதான் சாது, இதான் நல்லதுன்னு எல்லாரும் ஆமோதிக்கிறார். எல்லாருக்கும் சந்தோஷம். எல்லாருக்கும் சந்தோஷம் தான். சில பேருக்கு வருத்தம் வரதான் செய்யும், சில பேருக்கு அந்த ஒரு கோபம் கனன்றுதான் எரியும். அங்க சிசுபாலன் என்ன பண்ணினான் அப்படின்னா, அது அவனுக்கு ஏத்துக்கவே இல்லை, ஏற்புடையதாவே இல்லை. கிருஷ்ணனை எப்படி நீங்க உட்கார வைக்கலாம் அப்படின்னு வசவு பாடுறான். அவன் பாட்டுக்கு திட்டின்டே இருக்கான். அந்த சிசுபாலனுக்கு என்ன அப்படின்னுட்டா, ஒரு கணக்கு உண்டு. ஒரு நாளைக்கு 99 தடவை திட்டுவான். அதற்கு மேல போயிடுத்து அப்படின்னுட்டா அவனை வதம் பண்ணிடலாம் பகவான். அந்த மாதிரி கணக்கு வச்சுட்டே இருப்பார் பகவானும். அவனும் கணக்கு வச்சுட்டே 99 தடவை திட்டி விட்டுடுவான். இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா, அவனுடைய ஆக்ரோஷத்தினாலையும் கோபத்தினாலையும் அவன் 99ஐயும் தாண்டி அவன் பாடு திட்டின்றே இருந்தான். பகவான் சக்கராயுத பாணியா மாறினார். அந்த சக்கரத்தினால அவனுடைய தலையை கொய்து வதம் பண்ணினார். வதம் பண்ணினோடனே அவன் மிருத சரீரமா கீழே விழுந்தான். கீழே விழுந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவனுடைய அந்த ஜோதி அப்படியே கிளம்பி பகவானுடைய திருப்பாத கமலங்களை வந்து அதுல ஐக்கியமாச்சு. அதை பார்க்கிறார், அந்த சபையோர்கள்லாம் பார்க்கிறா. முக்கியமா தர்மபுத்திரர் பார்க்கிறார். தர்மபுத்திரர் அங்க நாரதரும் இருக்கார். நாரத மகர்ஷி, கண்ம மகர்ஷி, எல்லா மகர்ஷிகளும் இருக்கா. அந்த நாரதரை பார்த்துட்டு இருக்கும் போது, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஜோதியா அந்த சிசுபாலன் பகவானுடைய திருவடியை அடைஞ்சுட்டான். அதை பார்த்தோம்னா தர்மபுத்திரருக்கு ஆச்சரியமா இருக்கு, தாங்க முடியல. ஒரு பக்கம் இவன் திட்டிண்டே இருந்தான் பகவான, இவன் வாழ்நாள் முழுக்க பகவானை திட்டிண்டே இருந்தானே, இவனுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு பிராப்தி அமையும், இவனுக்கு எப்படி பகவானுடைய பாதம் இது ஏற்புடையதா இல்லையே, ஏற்கக்கூடியதா இல்லையே அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்கிறார். தர்மபுத்திரருக்கு ஒரே வருத்தம், ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு. அந்த நேரத்துல நாரதர் சொல்றார்,
இதுக்கெல்லாம் ஒரு ரகசியமான ஒரு விஷயம் இருக்கு, இதெல்லாம் உனக்கு புரியாது, நான் அதை சொல்றேன் அப்படின்னு சொல்ற. ஒண்ணு சொல்லிட்டு வர இவாளுடைய சரித்திரங்கள் எல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தரும் பகவான ஒவ்வொரு விதமா அடையலாம். பக்தி பாவங்கள்லாம் இருக்கு. அந்த பக்தி பாவங்களை வச்சுட்டு அந்த ஒரு வாத்சல்ய பக்தியோ சக்கிய பாவமோ இல்ல மாதுரிய பாவமோ இல்ல அந்த 5 விதமான அந்த பஞ்ச பாவங்கள் அதுல எதுல வேணா அடையலாம் அப்படின்னு சொல்லி காமாத்வேஷாத் பயாத் ஸ்நேகாத் யதா பக்தேஸ்வரே மனஹ ஆவேஷ்ய ததகம் ஜித்வா பஹவஸ்தத்கதிம் கதாஹ. காமாத் துவேஷாத் பகவான் இடத்துல அனுராகத்திலையும் அவன்கிட்ட துவேஷம் பாராட்டியும் பயத்தினாலேயோ இல்லைன்னா எப்படியும் அவன்கிட்ட பகவான் இடத்துல மனசு செலுத்துறவா அவ அந்தந்த பாவங்கள்ல பகவான் அடையறா அப்படின்னு சொல்லி யார் யார் எந்தெந்த பாவத்தினால பகவான் அடைஞ்சான்னு சொல்ற. கோப்ய காமஹா பயா கம்சஹ துவேஷாச்சைத்யாதயோ நிருபாஹ சம்பந்தா கிருஷ்ணயா ஸ்நேகாத் யூயம் பக்த்யா வயம் விபோ. கோப்ய காமஹா கோபிகைகள்லாம் பிரேமையினால சுத்தமான பிரேமையினால பகவானையே பார்த்துட்டு பகவானையே அடைஞ்சா. பயாத் கம்சஹா கம்சன் பயந்துட்டே இருந்தான். எப்போ தன்னுடைய காலம் தன்னுடைய சத்ரு பிறக்க போறானோ நினைச்சு அவன் பார்க்கிற இடமெல்லாம் பயந்த கம்சனோ எதிலும் உனையே கண்டான். எல்லா இடத்துலயும் அவன் கண்ணாடிய பார்த்தானா பகவான் கழுக்குன்னு சிரிக்கிறான். அவன் சாப்பிடறான தன்னுடைய தட்டை பார்த்தான், சாதத்தை பார்த்தான், அந்த சாதத்துல பகவான் தெரிகிறான். சரி நடப்போம் விட்டு அவன் கூடயே பகவான் நடந்து வரா மாதிரி இருக்கு. சுத்தி பார்க்கிறான். சுத்தி பார்க்கும்போது எந்த ஒரு யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவ அந்த ஞான நிலையை அடைஞ்சோட எந்த ஒரு பக்தர்களுக்கு சர்வம் வாசுதேவமயம் அப்படிங்கிறது பிரேமையினாலேயே ஏற்படுமோ அது இவனுக்கு பயத்தினாலே ஏற்படும். பயத்தினாலே எல்லா இடத்திலையும் கிருஷ்ண பகவான பார்க்கிறார் இந்த கம்சன். பயாத் கம்சஹா துவேஷ்யாச்சைத்யாதயோ நிருபாஹ. இந்த சேதி நாட்டு இளவரசனான இங்க சிசுபாலன் போன்றவர்கள்லாம் துவேஷத்தினாலே பகவான் அடையறா. இவா வைரத்தை பாராட்டியே பகவான் துவேஷத்தை பாராட்டியே பகவான் அடையறா. சம்பந்தாத் கிருஷ்ணயா விருஷ்டி குலத்தவர்கள் அந்த ஒரு சம்பந்தத்தினாலே கிருஷ்ணனோடு அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த அண்ணா தம்பி சித்தப்பா போன்ற அந்த சம்பந்தத்தினாலே அவ அடைஞ்சிடுறா. ஸ்நேகாத்யூயம் நீங்கள் பஞ்ச பாண்டவர்களா இருக்கக்கூடிய நீங்கள் ஸ்நேகத்தினாலே அடைவீர்கள். பக்தியா வயம் விபோ நாங்கள் பக்தர்களான நாங்கள் பக்தியினாலே அடையறோம் அப்படின்னு சொல்லி அடுத்தது இப்போ இந்த பஞ்ச பாவங்கள் இருக்கு. ஏதாவது ஒரு பாவத்துல பகவான அடைஞ்சாகணும், எப்படியாவது பகவான் அடைஞ்சாகணும். அதுதான் அல்டிமேட் இல்லையா, அதுதான் கடைசி. அப்போ எந்த விதத்திலையுமே வேணங்கிறவன் அடைய முடியலையாம். கதமோபி நவேனஸ்யாது பஞ்சானாம் புருஷம் பிரதி தஸ்மாத் கேனாப்யுபாயேன மனக் கிருஷ்ணே நிவேசயேத். ஏன் அந்த வேண மகாராஜா ஏன் அடைய முடியல? ஏன்னா இப்ப இவ வேஷத்தை பாராட்டினாலும் கிருஷ்ணனி பேர்பட்டவன், கிருஷ்ணனி பேர்பட்டவன், கிருஷ்ணன் அப்பேற்பட்டவன் பேருக்கு பேர் மூச்சுக்கு 300 வாட்டி கிருஷ்ணன் சொல்லிதானே திட்டா, கிருஷ்ணன் சொல்லிதானே எல்லாமே பண்றா. செய்தி நாட்டு இளவரசனா இருக்கிற சிசுபாலனா இருக்கட்டும். ஆனா இந்த வேதன் அப்படி மனசுல கூட பகவான நினைக்கல. அதனாலதான் தஸ்மாத் கேனாபி உபாயேன மன கிருஷ்ணே நிவேசயேத். அதனாலதான் அந்த வேடன் அடையவே முடியல அப்படின்னு சொல்லி அந்த தர்மபுத்திரருக்கு ஒரு அந்த ஆக்கியானத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இவளுடைய பூர்வ ஜென்மங்கள் எல்லாம் சொல்றேன். ஏன் இந்த சிசுபாலன் இவன் இவ்வளவு குற்றம் புரிஞ்சிருந்தும் பகவானையே திட்டி தீர்த்தும் இவன் பகவானுடைய திருவடியை அடைஞ்சான் தானே கேட்கிற. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இதற்கு ஒரு பூர்வ கதை இருக்கு, இவளுடைய பூர்வ ஜென்மம் அப்படின்னு சொல்லி ஏகதா பிரம்மண புத்ரா விஷ்ணு லோகம் எதிர்ச்சய சனந்தநாதயோ ஜக்முஹு சரந்தோ புவனத்ரயம். ஏகதா பிரம்மண புத்ரா ஒரு நாள் ஒரு சமயம் சனகாதிகள் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் போன்ற அந்த 4 பேரும் விஷ்ணு லோகம் எதிர்ச்சயா வைகுண்ட லோகத்துக்கு வரணும் அப்படின்னு வந்துட்டு இருக்கா. அவ வர பாதையிலேயே ஹரிஷரணம்னு பகவானுடைய நாமத்தையே நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பகவான பார்க்க போறோம், சேஷ சயனனா இருக்கக்கூடிய நாராயணனை பார்க்க போறோம், விஷ்ணு பகவான பார்க்க போறோம்னு அப்படியே உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆசை அப்படியே பொங்குறது அப்படியே வந்துட்டு இருக்கு.
பகவான பார்க்கணுங்கிற அந்த ஒரு ஆசையினால வரா. வந்துட்டு இருக்கும் போது சரந்தோ புவனத்ரயம், அவ எல்லா இடத்துலயுமே சஞ்சாரம் பண்ணி கடைசியில வைகுண்டத்துக்கு வரா. அவ எப்பேற்பட்டவா அப்படின்னா பஞ்சஷடாயனார் பார்பாவ பூர்வேஷாமபி பூர்வஜாஹ திக்வாசசஹ சிசோன்மத்வா துவாஸ்தௌதான் பிரத்யசேததாம். அவ யார், எப்பேற்பட்டவானா பாக்குறதுக்கு ஆக்கிருதியில 5-6 வயசு மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே சின்ன குழந்தைகள் மாதிரி இருப்பா. அவ திகம்பராளா இருப்பா. ஆனா பாக்குறதுக்கு சின்ன குழந்தைகள் மாதிரி இருந்தாலும் பூர்வேஷாமபி பூர்வஜாஹ, அவள்லாம் நாரதருக்கும் முன்னாடி, அவள்லாம் எல்லாருக்கும் எல்லா ரிஷிகளுக்கும் முன்னோர்கள். அவா பூர்வேஷாமபி பூர்வஜாஹ திக்வாசசஹ சிசோன்மத்வா துவாஸ்தௌதான் பிரத்யசேததாம். இப்படி அப்பேற்பட்டவர்கள், அப்பேற்பட்ட நிர்குண உபாசகர்கள், நாமத்தையே மூச்சா வச்சிருக்கக்கூடியவர்கள், அப்பேற்பட்டவர்கள் வந்துட்டு இருக்கும் போது இங்க ஜெயன் விஜயன் அப்படின்னு 2 பேரும் வாசல காவல் காத்துட்டு இருக்கா. வைகுண்ட வாசல் வாயில் அவ வந்துட்டு இருக்கும் பொழுது பகவான் உள்ளுக்குள்ள சயனத்துல இருக்கார். யாரையும் உள்ள விட வேண்டாம்னு நினைச்சாவா திடீர்னு அங்கேந்து வரக்கூடிய அவளை பிரத்யசேததாம், நிலும்போ, நீங்க உள்ள இப்ப போக முடியாது, நிறுத்திட்டா, தடுத்து நிறுத்திட்டா. எப்படி நிறுத்தலாம் இல்லையா? நிறுத்திட்டா. அவ நிறுத்த கூட மாட்டா. இது வரைக்கும் அவ அந்த மாதிரி பண்ணது கிடையாது. அப்பேற்பட்ட ஆட்களும் கிடையாதவா. அவ எப்போதுமே பகவத் பக்தர்கள்லாம் வந்தா சுவாகதம் தான் சொல்லுவா. சுவாகதம் சுவாகதம், உள்ள வாங்கோ உள்ள வாங்கோ, உங்களுக்காக தான் பகவான் காத்துட்டு இருக்கார், கைங்கரியத்துக்கு உள்ள வாங்கோன்னு தானே கூப்பிடுவா. அப்பேற்பட்டவா தடுத்து நிறுத்திட்டா. தன்னுடைய தங்க பிரம்புகள்னால தடுத்து நிறுத்திட்டா. தடுத்து நிறுத்தினோனையே இப்போ இங்க சனகாதி ரிஷிகளுக்கு கோபமே கிடையாது, காமமும் கிடையாது, கோபம் கிடையாது, மதம் மாத்தரியம் எதுவும் கிடையாது, எல்லாத்தையுமே ஜெயிச்சுட்டான். இப்போ அவ தடுக்காதவா இங்க தடுத்துட்டா, இவாளுக்கு கோபமே வராது. எல்லார்ட்டையும் சாதவோ தீனவத்சலகான்னு இருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் கிருபையே பொழியக்கூடிய இந்த சனகாதி ரிஷிகள் திடீர்னு அவளுக்கு கோபம் வந்துடுத்து. அந்த கோபம் ஒரு வாக் வஜ்ரமா மாறி சாபமா மாறிடுத்து. அசபன் குபிதாயேவம் யுவாம் வாசம் நச்சார்ஹதஹ ரஜஸ்தமோபியாம் ரஹிதே பாதமூலே மதுத்விஷஹ பாபிஷ்டாமாசுரீம் யோனிம் பாலிஷௌ யாதமாஸ்வனஹ. அசபன் குபிதா, திடீர்னு அந்த கோபத்தினால ஒரு சாபம் வெளிவரது. ஏவம் யுவாம் வாசம் நச்சார்ஹதஹ, இந்த இடத்துல நீங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது சொல்லிட்டேன். ஏன்னா ரஜோகுணமும் தமோகுணமும் பொருந்தியவாள் இங்க இருக்கிறதுக்கு அவளுக்கு அருகதை கிடையாது. சத்வகுண பூயிஷ்டர்கள் தான் இங்க இருக்க முடியும். சுத்த சத்துவமா இருக்கக்கூடியவாள் தான் இங்க இருக்க முடியும். நீங்க ரஜோகுணமும் தமோகுணமா இருக்கேளே, யாரு தடுப்பா? நல்ல காரியத்துக்கு போகும்போது யார் தடுப்பானா? யாருக்கு தமோகுணமும் ரஜோகுணமும் இருக்கோ அவதான் நல்ல காரியத்திலையும் பிரவர்த்திக்க மாட்டா, தானும் பிரவர்த்திக்க மாட்டா, அடுத்தவாளையும் பிரவர்த்தி பண்ண விட மாட்டா, எல்லாரையும் தடுத்துட்டு இருப்பா. நீங்க தடுக்கிறதுனாலயே, உங்களுக்கு இத்தகைய குணம் இருக்கிறதுனாலயே நீங்க போய் நீங்க போய் அசுரர்களா புறங்கோ அப்படின்னு ஒரு சாபத்தை விட்ட உடனே சாபம் விட்ட உடனே அவளுக்கு உள்ளுக்குள்ள அப்படியே பச்சாதாபம், இப்படி ஒரு சாபம் விட்டுட்டோமே, இப்படி ஒரு சாபம் கொடுத்துட்டோமே அப்படின்னு அவளும் சாபப்படுறா, வருத்தப்படுறா. அதே சமயம் இவ்வளவு பெரிய மகான்கள், எவ்வளவு பெரிய மகான்கள் இவாளுக்கு இப்படி அபச்சாரம் பண்ணிட்டோமே, இந்த மாதிரி மகாதகம் பண்ணிட்டோமே, மகா தவறு இழைச்சிட்டோமே அப்படின்னு அவளும் வருத்தப்படுறான். 2 பட்சத்திலையும் வருத்தம் இப்படி மாறி மாறி பட்டுட்டே இருக்கா. அந்த நேரத்துல தஸ்யாரவிந்த நயனஸ்ய பதாரவிந்த கிஞ்சல் கவிஸ்ர துளசி மகரந்த வாயுஹு அந்தர்கதஹ ஸ்வவிவரேண சகார தேஷா சம்சோபம் அக்ஷரதுஷாமபி சித்த தன்வோ தஸ்யாரவிந்த நயனஸ்ய பதாரவிந்த. அங்கேது சலங்கைகள் கட்டின்ற, கால்கள்ல அழகான சலங்கைகள் தரிச்சுருக்கான். தன்னுடைய சேஷ கல்பத்திலிருந்து ஆதிசேஷன்ல இருந்து அப்படியே எழுந்திருந்தார் முக்கியமா. கிஞ்சல் கவிஸ்ர துளசி மகரந்த வாயுஹு. பகவான் அப்படியே இறங்கி அவர் மெதுவா அண்ணனடை நடந்து அவருடைய 2 திருப்பாதங்கள், தாமரை போன்ற பாதங்களை மெதுவா வச்சு வர, பாத லாஞ்சிதமாற மாதிரி வர.
வந்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல தான் யோகிகளும் ஞானிகளும் அவருக்கு துளசி அர்ச்சனை, துளசி பூஜை பண்ணிருக்கா. அந்த துளசி பூஜை பண்ணின கொஞ்சம் கொஞ்சம் துளசி அவருடைய கால்கள்ல ஒட்டி இருக்கு. அவருடைய தாமரை போன்ற பாதங்கள்ல துளசி அர்ச்சனை பண்ணிருக்கு, ஒட்டி இருக்கு. அப்படியே நடந்து வர, கையில ஒரு தாமரைய வேற அப்படியே சுழட்டிண்டே அப்படியே வந்துட்டே இருக்கும்போது அந்த வெளியில இருக்கிற சனகாதி மகர்ஷிகள், வெளியில நிக்கிற அந்த ஜெய விஜயர்கள், அந்த வாயில் காப்பாளர்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு வாசன், அந்த ஒரு கந்தம் சுகந்தம் அடிக்கிறது. அந்தர்கதஹ ஸ்வவிவரேண சகார தேஷா, அந்த ஒரு சுகந்தம், ஒரு நல்ல கந்தம், சுகந்தத்தினாலே என்ன ஆச்சு அப்படின்ட்டா சம்சோபம் அக்ஷரஜுஷாம் அபி சித்த தன்வோ, எப்பொழுதுமே அனாமமாய் அரூபமாய் அக்ஷரமாய் கூட்டஸ்தமாய் இருக்கக்கூடியவன் அப்படின்னே அந்த ஒரு பிரம்மனிஷ்டர்களா, அக்ஷர பிரம்மனிஷ்டர்களா இருக்கக்கூடிய அவளுடைய ஹிருதயம் மாறி, அவளுடைய ஹிருதயத்தை இவன் அப்படியே மனோகரமா கூட்டின்னு எடுத்துட்டு போயிட்டான். எப்படின்னா அந்த ஒரு துளசியினுடைய மகரந்த வாயு, அந்த வாசனையினாலேயே அவளுக்கு அக்ஷர பிரம்மனிஷ்டையே கூட கலைஞ்சு போய் எடுத்தான். அப்பேற்பட்ட பகவான் தாமரையை சுழட்டிண்டு வந்த உடனே என்ன சொல்றார் பகவான் அப்படின்னுட்டா, சனகாதி ரிஷிகளே உங்க மேலேயும் தப்பு கிடையாது, ஜெய விஜயர்களே உங்க மேலேயும் தப்பு கிடையாது. எனக்கு இந்த பூமியில பூலோகத்துல இறங்கி லீல பண்ணணும்னு ஒரு ஆசை வந்து கொடுத்து நான் சங்கல்பம் பண்ணிட்டேன். அந்த சங்கல்பம் பண்ணினதுனால அதுதான் உங்களிடத்துல வேலை பார்க்கிறது. அதனால என்னுடைய சங்கல்பத்தினாலதான் சனகாதிகளே கோபமே வராத நீங்களும் சாபமிட்டு, ஜெய விஜயர்களே நீங்க தடுக்கவே தடுக்காத நீங்களும் தடுத்தேன். என்னுடைய சங்கல்பத்தினால நான் அவதாரம் பண்ணணும்னு சபதம் சங்கல்பம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவ ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணி க்ஷமாபணம் கேட்டுக்கிறார் பகவான். தேவதேயர்கள் இந்த மாதிரி நீங்க தாபப்படாதே, பயம் தெரிஞ்ச பயத்தை விடுங்கோ, நீங்க தாபம் படாதே, வருத்தப்படாதே, நீங்க 3 ஜென்மங்களா கீழே போய் பிறங்கோ, உங்களை நானே வந்து தடுத்து ஆட்கொண்டு ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அனுகிரகமும் பண்ற. அது கேட்ட மாதிரி ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்திரன் அப்படின்னு 3 ஜென்மங்களா பிறக்கிறா. முதல்ல ஹிரண்யாக்ஷனா பிறந்து அந்த ஹிரண்யாக்ஷன் அந்த பூமிய பிரளய ஜலத்துல மகனமாக செய்யும் பொழுது பகவான் வராக அவதாரம் பண்ணி ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணி அந்த அக்ஷரேகையில பூமியை கொண்டு வந்து நிறுத்தினார். தன்னுடைய தெத்துப்பல்ல அப்படியே நிறுத்தினார். நிறுத்தி ஹிரண்யாக்ஷன் வதமாயிட்டான் இல்லையா, தன்னுடைய சகோதரன் வதமாயிட்டான் அப்படின்னு அங்கேருந்து ஹிரண்யகசிபுக்கு ஒரே கோபம். அந்த கோபம் மேலோங்க கடன்று எரியக்கூடிய கோபத்துல அவன் ஒரு சபதம் போடுறான். தத்ய தியக்த ஸ்வபாவஸ்ய கிருணோ மாயாவனௌகசஹ பதந்தம் பதமானஸ்ய பாலஸ்யேவா ஸ்திதாத்மனஹ மச்சூல பின்ன கிரீவஸ்ய பூரிணா ருதிரேண வை ருதிரப்ரியம் தர்ப்பயிஷ்யே பிராதரம் மே கதம் யதஹ தஸ்மின் கூட்டே ஹிதே நஷ்டே ப்ருத்தமூலம் அப்படின்னு அவன் ஒரு சபதம் என்னன்னா, என்னுடைய சகோதரனை அந்த விஷ்ணு வதம் பண்ணிட்டார், அந்த விஷ்ணுவை நான் வதம் பண்ணுவேன். மச்சூல பின்ன கிரீவஸ்ய பூரிணா ருதிரேண வை, என்னுடைய சூலத்தினால அவருடைய மார்பை பொளந்து அந்த ஒரு ரத்தத்தினால அந்த ஒரு ரத்தத்தினால எடுத்து என்னுடைய தம்பி என்னுடைய சகோதரனுக்கு நான் தர்ப்பணம் பண்ணுவேன். இதுதான் என்னுடைய சபதம். இவ்வளவு வீரியமா ஒரு சபதம் பண்ணிட்டானே இந்த ஹிரண்யகசிபு. யோசிச்சு பார்த்தா, இப்படி ஒரு சபதம் பண்ணிட்டோம், இந்த மாதிரி வதம் பண்ணுவோம் அப்படின்னு யார வதம் பண்ண போறோம்? யாரோ ஒரு சாதாரண மனுஷனை வதம் பண்ண போறது இல்லையே, பகவானிடத்துல இல்லையா வைரத்தை பாராட்ட போறோம், பகவான இல்லையா வதம் பண்ண போறோம். அதற்கு ஏத்த மாதிரி அவனுக்கு பலம் வரணுமே. அதனால என்ன பண்ணினான் ஹிரண்யகசிபு அப்படின்னுட்டா, அவன் போய் மந்திரமலையினுடைய தாழ்வாரத்துல போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தபஸ்னால கிடைச்சிடும், நம்ம என்ன எவ்வளவு தபஸ் பண்ணினாலும் அதற்கேற்ற பலன் கிடைச்சிடும்ங்கிற நம்பிக்கை அந்த ஹிரண்யகசிபுக்கு. உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவோ ஆண்டுகள் கழியறது, எவ்வளவோ வருஷங்கள் கழியறது. அவன் தபஸ் பண்ணி முதல்ல அவனுக்கு அழகா அந்த தோள்கள்லாம் இருந்தது. அவன் தபஸ் பண்ண அந்த தோலை அந்த எறும்புகள் பிபீலிகங்கள் எல்லாம் வந்து கடிச்சு உதறி திங்க ஆரம்பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது. அதற்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மசில் அதையும் சாப்பிட ஆரம்பிச்சது. இன்னும் தபஸ் பண்ணினான். கடைசியில பார்த்தா எலும்பு மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அந்த எலும்பே தபஸ் பண்ணி அந்த உக்கிரமான தபஸ்னால காஸ்மிக் பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகுது. எல்லாருக்கும் மூச்சு திணறல்கள் ஏற்படுறது, பூமியே
நடுங்கிறது, ஆகாசம் நடுங்கிறது, 3 லோகங்களும் நடுங்கிறது. அந்த லோகங்கள்ல இருக்கக்கூடிய லோகபாலர்கள், அங்க இந்த லோகங்கள்ல இருக்கக்கூடிய தேவர்கள், கந்தர்வர்கள் எல்லாரும் நடுநடுங்கிறான். அந்த நேரத்துல எல்லாரும் போய் பகவான்கிட்ட சரணாகதி பண்றா. இங்க பிரம்மாவை நோக்கி தானே ஹிரண்யகசிபு தபஸ் இருக்கார். ஏன்னா அவனுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, பிரஜைகளை பிரம்மா தானே சிருஷ்டி பண்ணினார், படைச்சார். அதனால பதியா பிரம்மா இருக்கிறத பார்த்துட்டு அவர் தான் பகவான் அப்படின்னு நினைச்சிட்டான். அதனால பிரம்மாவை நோக்கி கடுமையான தபஸ். இவ்வளவு கடுமையா தபஸ் பண்ணும் போது பிரம்மாவனால இருக்க முடியல, அவருடைய அந்த ஒரு இடத்துல பாரமேத்தியத்துல இருக்க முடியல. கீழே இறங்கி வந்துட்டார். கீழே இறங்கி வந்து உத்திஷ்டோ திட்ட பத்ரம் தே தபஸ்ஸித்தோசி காஷ்யபா வரதோஹம் அனுப்ராப்தோ பிரியதா வீப்சிதோ வரஹ உத்திஷ்டோ திட்ட பத்ரம் தே. காஷ்யபா, ஹிரண்யகசிபு, எழுந்திரு எழுந்திரு. பத்ரம் தே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். தபஸ்ஸித்தோசி, உன்னுடைய தபஸ் சித்தியாச்சு. வரதோ அகம் அனுப்ராப்தோ, பிரம்மாவுக்கும் இங்க ஒரு கர்வம் வந்துடும். வரதோகம், நான் வரதன். வரதோகம் அனுப்ராப்தோ பிரியதா வீப்சிதோ வரஹ, உனக்கு வேண்டிய வரத்தை கேள், எழுந்து தன்னுடைய கமண்டல ஜலத்தை எப்படி எடுத்து அப்படியே தெளிச்ச உடனே திருப்பியும் அவனுக்கு பழைய சரீரம் வந்து எழுந்துக்கிறான். எழுந்துனோன ஹிரண்யகசிபு பிரம்மாவை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கேட்கிறான், நீங்கள் எனக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னுட்டா, யதிதாஸ்யஸ்ய அபிமதான் வராமே வரதோத்தமா பூதேபியஸ்தத் விசிஷ்டேபியோ மிருத்யுர்மாபூன் மம பிரபோ. அப்படி நீங்கள் வரம் கொடுக்கணும் ஆயின், நீங்கள் படைத்த எந்த ஒரு உயிரினங்கள்னாலும் எனக்கு மரணம் வரவே கூடாது, எனக்கு சர்வதா மரணம் ஏற்படவே கூடாது அப்படின்னு ஒரு துர்லபமான ஒரு வரம் கேட்டுட்டான். கேட்ட உடனே பிரம்மா தலையெல்லாம் சுத்துறது. அது மட்டும் நிறுத்தல, பிரம்மா சொல்ற, இந்த மாதிரி வரம்லாம் என்னால கொடுக்க முடியாதுப்பா, வேற ஏதாவது வரம். அப்படியா, இப்படி கேட்டாதானே நீங்க கொடுக்க மாட்டேன், நான் வேற மாதிரி கேட்கிறேன். நான் தர்பகிர் திவானக்தம் அன்யஸ்நாதபி சாயுதைஹி ந பூமௌ நாம்பரே மிருத்யுஹோ ந நரைர்ன மிருகைரபி யசுபிர்வா அசுமத்பிர்வா சுராசுர மோரவைஹி அப்ரதித்வன்வதாம் யுத்தே ஐகபத்யம் ச தேஹினா. எவ்வளவு பெரிய ஒரு வரத்தை கேட்டான் அப்படின்னா, நான் தர்பகிர் திவானக்தம், எனக்கு உள்ளேயும் மரணம் வரக்கூடாது, வெளியிலையும் மரணம் வரக்கூடாது, எனக்கு பகல்லையும் மரணம் வரக்கூடாது, ராத்திரியிலையும் மரணம் வரக்கூடாது, நீங்கள் படைச்ச எந்த ஒரு பிரஜாபதிகள்னாலையும் மரணம் வரக்கூடாது, ஆயுதங்கள்னாலையும் மரணம் வரக்கூடாது, மனுஷர்கள்னாலையும் மரணம் வரக்கூடாது, தரையிலையும் பூமியிலையும் மரணம் வரக்கூடாது, ஆகாசத்திலையும் மரணம் வரக்கூடாது, எதுனாலையும் மிருகங்கள்னாலையும் மரணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசியில யசுபிர்வா அசுமத்பிர்வா சுராசுர மகோரகைஹி அப்ரதித்வன்வதாம் யுத்தே ஐகபத்யம் ச தேஹினாம். நீங்கள் உயிரில்லாதது என்ன இருக்கும் அதுல இருந்து மரணம் வரக்கூடாது, உயிர் உள்ளவையிலிருந்து மரணம் வரக்கூடாது, தேவர்கள், அசுரர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள் எல்லாருக்கும் நான் தான் ஏக ஈஸ்வரனா இருக்கணும், நான் தான் ஒரே தலைவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெரிய துர்லபமான ஒரு வரத்தை கேட்டான். பிரம்மா தலை சுத்துறது. அவருக்கு எப்படி இது ததாசு தந்தைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் சொல்ற, ஹிரண்யகசிபு சொல்றான், இன்னொன்னு, அவாவா என்னென்ன தர்மாதி காரியங்கள் பண்றாளோ அதெல்லாம் பண்ணட்டும், யாகம் பண்றாளா யோகம் பண்றாளோ அதெல்லாம் பண்ணட்டும், யார் யார் யாகம் பண்றாளோ அவ பண்ற வரைக்கும் காத்துட்டு அந்த யாகத்தினுடைய பலன் வேற யாருக்கும் போகாம, இந்திரனை குறிச்சு பண்றானா இந்திரனுக்கு போக கூடாது, எனக்கு தான் வரணும். யோகம் பண்ற அஷ்டாங்க யோகம் பண்றானா சமாதி நிலையில அந்த ஒரு ஆனந்த அனுபவிக்கிறானே அதுவும் எனக்கு தான் வரணும். என்னென்ன தர்ம காரியங்கள் பண்றாலோ அந்த பலனெல்லாம் எனக்கு தான் வரணும் அப்படின்னு ஒரு அப்படி எல்லாம் சொன்ன உடனே பிரம்மா நினைச்சிட்டார், சரி உனக்கு தந்தேன், இவ்வளவு துர்லபமா தாதேவே துர்லபான் வரானு, இவ்வளவு துர்லபமான வரத்தை கேட்டுட்ட, ஆனா அவ்வளவு துர்லபமான ஒரு ஒரு கடினமான தபஸ் பண்ணிருக்க, அந்த தபஸுக்கு ஏத்த மாதிரி இந்த வரனையும் கேட்டுட்ட, அதனால நான் கொடுத்தேன், ததாஸ்து கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிறார், வெளியில சொல்லல. நீ இவ்வளவு அந்த பகவானுடைய சிருஷ்டியில கோட்டில ஒரு அணுல ஒரு அணு, நீ பாதி, நீ ஒரு கொசு, நீ உனக்கு இவ்வளவு ஒரு அறிவாளித்தனம் இருக்கும் அப்படின்னுட்டா, உன்னை படைச்ச பகவான் எப்பேற்பட்டவரா இருப்பார், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு மனசுக்குள்ள நினைச்சுட்டு ஒரு மந்தஹாசம் பண்ணி அங்கேயே மறைஞ்சு போய் அவனுக்கு எல்லா வரமும் வந்தது இல்லையா? வரம் வந்தோடனே அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டான்.
முதல்ல என்னென்னலாம் தர்ம காரியங்கள்லாம் இருந்ததோ அது பாட்டு நடந்துட்டு இருக்கட்டும், எல்லாமே தனக்கு வரட்டும்ங்கிற மாதிரி ஆக்கிட்டான். கோயில்கள்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான மூர்த்திகளையும் எடுத்துட்டு தன்னையே பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னா எல்லா ஹிரண்யகசிப்பு கோவிலா எடுத்து, அதுக்கப்புறம் அஷ்டோத்திரமா இருக்கட்டும், எல்லாம் லட்சார்ச்சனையா இருக்கட்டும், எல்லாம் எனக்கே பண்ணணும். இன்னொன்னு கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா ஹிரண்யகசிப்பு உபனிஷத் வரைக்கும் வந்துடுச்சு. எல்லாம் ஹிரண்யகசிப்பு மயம். இது எவ்வளவு வருஷங்கள் அப்படின்னுட்டா ஒரு மன்வந்தர காலம் இப்படியே நடந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள் எல்லாரையும் போட்டு பாடாப்படுத்தி எடுத்துட்டு இருக்கான். தேவர்கள் எல்லாம் யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணுவாளோ, அக்னி எப்பேற்பட்டவன், அந்த அக்னி தேவினை கூப்பிட்டு தனக்கு குளிருக்கு அடக்கமா இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை இட்டான். வருண பகவானை கூப்பிட்டு தனக்கு வேண்டிய மழைய பன்னீர் மாதிரி தெளிக்கணும் அப்படின்னு கட்டளை இட்டான். சோமனை கூப்பிட்டு சந்திரனை கூப்பிட்டு தனக்கு ஏத்த மாதிரி குளிர்ச்சியா இருக்கணும். சூரியனை கூப்பிட்டு தனக்கு ஏத்த மாதிரி வெப்பமா இருக்கணும். எல்லாம் தனக்கு ஏத்த மாதிரியே மாத்தின்றான். எல்லாரையும் தன்னுடைய அடிமைகளாக, வேலைக்காரர்களாக அத்தனை தேவர்களையும் மாத்திட்டான். தேவர்கள் அங்க இங்க நகர முடியல. அவளுக்கு மூச்சு விட கூட நேரம் இல்லாம ஹிரண்யகசிப்புவுக்கு ஆட்பட்டே அவ இருக்க வேண்டிய ஒரு நிலை வந்துடுச்சு. கடைசியில ஒரு நாள் ஹிரண்யகசிப்பு அசதியா அசந்து இருக்கக்கூடிய நேரத்துல அங்கே ஷீராப்திக்கு ஓடி வந்து பகவான சரணாகதி பண்ணி, பகவானே நாராயணா கிருஷ்ணா, இந்த மாதிரி படுத்தரான் இந்த ஹிரண்யகசிப்பு, அவனை எப்படியாவது ஒழிக்கணுமே, அவனை எப்படியாவது அழிக்கணுமே, எங்களை பாடாப்படுத்தி எடுக்கிறான், அவன் எப்படியாவது வதமாகணும், அதற்கு நீங்க ஒரு அவதாரம் பண்ணணும் அப்படின்னு மாபைஷ்ட விபுத சிரேஷ்டாக சர்வேஷாம் பத்ரமஸ்துவஹ மத்தர்ஷனம் ஹி பூதானா சர்வஸ்ரேயோபபத்தயே. பகவான் முதல்ல பகவானுடைய அந்த ஒரு திருவாக்குலேன்னு வரக்கூடிய பேச்சுகள் எப்படி இருக்கு அப்படின்னுட்டா, மாபைஷ்ட கவலை விடும், பயப்படாது, பயம் தெடங்கிற மாதிரி, மாபைஷ்ட விபுத சிரேஷ்டாக சர்வேஷாம் பத்ரவஸ்துவஹ, உங்களுக்கு எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும், மத் தர்ஷனம் ஹி பூதானாம் சர்வஸ்ரேயோபபத்தயே, என்ன தர்சனம் பண்ணியா அந்த தர்சனமே எல்லா விதமான மங்களங்களையும் கொடுத்துடும். இன்னொன்னு, யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மயி ச வித்வேஷஹ சவா ஆஷு வினஷ்யதி. எப்ப ஒருத்தன் தேவேஷு தேவர்களுக்கும் வேதத்துக்கும் கோஷு விப்ரேஷு சாதுஷு சாதுக்களுக்கும் தர்மத்துக்கும் ஒரு ஹானியை கொடுக்கிறானோ அவன் அந்த நேரத்திலேயே அழிவான். சவா ஆஷு வினஷ்யதி. இவ்வளவு நாட்களா இவ்வளவு வருஷங்களா என்ன பண்ணிட்டு இருக்கான், அதைதானே பண்ணிட்டு இருக்கான், அதுதான் நாங்க சொல்ல வந்தோம். அதற்கும் மேல போறார். நிர்வைராய பிரசாந்தாய ஸ்வசுதாய மகாத்மனே பிரகலாதாய யதா துஹ்யேதே அனுஷ்யேபி வரோர்ஜிதம். அவன் எப்பேற்பட்ட துர்லபமான வரம் வாங்கியிருந்தாலும் சரி, எப்போ அவன் தன்னுடைய பெற்ற சொந்த பிள்ளை பிரகலாதன் மேலேயே கை வைப்பான், அவனையே அழிக்கணும் முற்படுவான். அந்த நேரத்துல பிரகலாதாய யதா துஹ்யேதே, அந்த நேரத்துல அனுஷ்யேபி வரோர்ஜிதம், அந்த ஒரு க்ஷணத்திலே அவனை அழிச்சுடுவே, கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லி இங்க பிரகலாதனுக்கு என்ன ஏற்றம், இப்படி பகவானே பிரகலாதன் கொண்டாடுறாரே, அப்பேற்பட்ட என்ன ஏற்றம், பிரகலாதன் என்ன சிரேஷ்டம் இருக்கு பிரகலாதனுக்கு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டே அங்கேயும் கிளம்பிட்டா. பகவான் சொல்லிட்டார் கண்டிப்பா அவதாரம் பண்ணுவார் அப்படின்னு எல்லா தேவர்களும் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிட்டா. இங்க நாரதர் தர்மபுத்திரரை பார்த்து சொல்றார், பகவானே பிரகலாதாய யதா துஹ்யேது பிரகலாதன நேர்படியா சொல்றாரே பகவானே, அப்பேற்பட்ட பிரகலாதன் அவனுடைய குணத்தை சொல்றேன் கேட்டு. பிரம்மண்யா சீல சம்பன்னஹ சத்யசந்தோ ஜிதேந்திரியஹ ஆத்மவத் சர்வபூதானாம் ஏகஹ பிரிய சுஹ்ருத்தமஹ தாசவத் சன்னதாயாம் த்ரிஹி பித்ருவத் தீனவத்சலஹ பிராத்ருவத் சதுஷே ஸ்னிக்தோ குருஷு ஈஸ்வர பாவனஹ. இப்பேற்பட்டவன் தெரியுமா இந்த பிரகலாதன், அவனுடைய குணங்கள்லாம் சொல்றே. பிரம்மண்யா ஷீல சம்பன்னஹா, அவன் சாதுக்கள் இடத்துல பரம பக்தி உடையவன், நல்ல ஒழுக்கமுடையவன். ஷீல சம்பன்னஹா சத்யசந்தஹா, உண்மையேதான் பேசுவான். அங்கே ஹிரண்யகசிபு எவ்வளவு ஒரு துன்பம் கொடுத்தும் அந்த பிரகலாதனை மலையிலேயே தூக்கி போட்டும், கடல்ல தூக்கி எரிஞ்சும், அவனை நெருப்புல தள்ளியும், அவனை இருட்டு அறையில போட்டு பூட்டியும், அவனுக்கு பாம்பு வச்சு கடிக்க வச்சும், அவனை அஷ்டதி கதங்கள்னால வச்சு மிதிக்க வச்சும், என்ன பண்ணியும்
அவன் வாயிலேந்து நாராயணாங்கிறத தவிர அந்நியதா ஒரு வார்த்தை வரலையே. சத்யசந்தா, அப்பேற்பட்டவன் சத்யசந்தன். ஜிதேந்திரியா, எல்லா புலன்களையும் அடக்கி இருப்பான். ஆத்மவத் சர்வபூதானாம் ஏகா பிரிய சுகிருத்தமஹா, தன்ன மாதிரியே எல்லாரையும் நடத்துவான், எல்லார்ட்டையும் சமமாவே இருப்பான். அப்புறம் வேற என்ன பண்ணுவான்? எப்பேற்பட்ட குணம் பிரகலாதனுக்கு ஒவ்வொரு குணமா சொல்லிட்டே வர. என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவன் குருஷு ஈஸ்வர பாவனஹா, குருநாதரை சாதாரணமா பார்க்க மாட்டான், பகவானாகவே பார்ப்பான். மாத்ரு பக்தனா இருப்பான், பித்ரு பக்தனா இருப்பான். அவனுடைய குணங்கள் எல்லாம் அடுக்கின்றே நாரதர் இவ்வளவுதான் குணம்னு நினைக்காத, குணைரலம் அசங்கேயைஹி மாஹாத்யம் தஸ்ய சூச்யதே வாசுதேவே பகவதே யஸ்ய நைசர்கிகி ரதிஹி. குணைரலம் அசங்கேயைஹி, இவ்வளவு வரைக்கும் உனக்கு போதும். ஆனா இவ்வளவுதான் நினைச்சுக்காத யுதிஷ்டிரா தர்மபுத்திரா, இதற்கு மேலேயும் இருக்கு. அசங்கேயைஹி, அவனுடைய குணங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதது. அசங்கேயைஹி மாஹாத்யம் தஸ்ய சூச்யதே, ஒரு சின்ன சூச்சனை தான் பண்ணினேன் அவருடைய மகாத்மியத்தை. வாசுதேவே பகவதி யஸ்ய நைசர்கிகி ரதிஹி, அப்பேற்பட்ட வாசுதேவ பக்தனா இருப்பான், அப்பேற்பட்ட கிருஷ்ண பக்தனா இருப்பான். யஸ்ய நைசர்கிகி ரதிஹி, அது யாராலையும் ஏற்படுத்த முடியாம அது தானாவே இயற்கையாவே அவனுக்கு அந்த பக்தி இருக்கும். அவனுடைய அந்த பக்திய வர்ணிக்கிறார், விவரிக்கிறார் அழகா. என்னன்னா யஸ்த கிரீடன கோபாலோ ஜடவல் தன்மனஸ்தயா கிருஷ்ண கிரக கிரஹீதாத்மா நவேத ஜகதீத்ரிஷம். அவன் யஸ்த கிரீடனகா தாந்தே அதிர்ல கிரீடனகேங்கிற மாதிரி, அவன் ஒரு குழந்தை என்ன பண்ணும், விளையாட்டு சாமான்களை வச்சுதான் விளையாடிட்டு இருக்கும். அவன் சின்ன சிறிய பிராயத்தில இருந்தே, வயசுல இருந்தே எப்போதும் கிருஷ்ண தியானம், கிருஷ்ண பூஜை, கிருஷ்ண பஜனைன்னு எல்லாம் பகவத் மயமாவே இருந்ததுனால அவனுக்கு விளையாட்டு எல்லாமே கண்ணன் விளையாட்டா ஆச்சு. அந்த மாதிரி இருந்ததுனாலேயே அவன் கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா. அவனை லோக கிரகங்கள் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல, சனியோ சுக்கிரனோ எதுவும், ராகு கேது எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அவனுக்கு ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு கிரகம் பிடிச்சிருக்கான். என்னன்னா யாருக்கும் பிடிக்காத ஒரு கிரகம் கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா. பேர்பட்ட பக்தி, இப்பேற்பட்ட கிருஷ்ண கிரக கிரகீதாத்மாவா இருந்து அதனாலேயே இந்த ஜகத்தை பார்க்காம எல்லாமே பகவான் மயமாவே பார்த்தான். சர்வம் கிருஷ்ணமயம், சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்திலே பார்த்துட்டு இருந்தான். எப்படி இருப்பான்? அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது? क्वचित् द्रुतति वैकुण्ठ चिन्ता शबल चेतनः, क्वचित् हसति तच्चिन्ता आह्लाद उद्गायति, क्वचित् नदति क्वचित् उत्कण्ठो विलज्जो नृत्यति, क्वचित् क्वचित् तद्भावना युक्तः तन्मयोऽनुचकारः, क्वचित् द्रुतति वैकुण्ठ चिन्ता शबल चेतनः. ஒரு சமயம் என்ன பண்ணுவானா, அப்படியே கிருஷ்ணனுடைய அந்த கிருபையை நினைச்சு, இப்படி ஒரு கிருபை பண்ணியிருக்கானே, இப்படி ஒரு கிருபாளுவா இருக்கானே, இப்படி ஒரு தயாளுவா இருக்கானே, இந்த மாதிரி ஒரு மனுஷ ஜென்மாவை கொடுத்து நமக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்திருக்கானே அப்படின்னு நினைச்சுட்டு அவனுடைய கருணையை நினைச்சிட்டு கண்கள்ல இருந்து கண்ணீர் ஆறா பெருகும். क्वचित् रुदति வைகுண்ட சிந்தா சபல சேதனஹா, திடீர்னு அழுதுட்டே இருக்கிறவன் சிரிக்க ஆரம்பிச்சு. क्वचित् हसति तच्चिन्ता आह्लाद उद्गायति, क्वचित् திடீர்னு ஹரே முராரே ஜெகதீஷான்னு பாட ஆரம்பிச்சிருவான். திடீர்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணுவான். திடீர்னு நததி क्वचित् उत्कण्ठो विलज्जो नृत्यति, क्वचित् திடீர்னு பார்த்தோம் அப்படின்னுட்டா क्वचित् उत्कण्ठो विलज्जो नृत्यति, क्वचित् நல்லா ஆட ஆரம்பிச்சிடும். யார் பார்க்கறா யார் பார்க்கல, நம்மள லோகத்துல உள்ளவாதான் பார்க்கறான்னு ஒரு செயல் பண்ணக்கூடாது இல்லையா? நமக்கும் பகவானுக்கும் தானே அந்த ஒரு தொடர்பு இருக்க வேண்டியது. அதனால அதையே நினைச்சுட்டு அவன் நததி क्वचित् उत्कण्ठो திடீர்னு ஆடுவான். யாரு பார்க்கறா பார்க்கல, அவன் பாடுதா. அது அவன் கிருத்திரிமாவா பண்ணல, அவனுக்கு அது பாவங்களாவே உதயமாயிருக்கு. அதனாலேயே அந்த அனுகரணங்கள்லாம் அவனுக்கு இயற்கையாவே இருக்கு. பிரகலாத ஆழ்வார் அவர் எதையுமே கிருத்திரிமா வேணும்னே பண்ணல. சொல்ற ச உத்தம ஸ்லோக பதாரவிந்தயோஹோ நிவேஷயா கிஞ்சன சங்கலப்ஜயா தன்வன் பராம் நிர்விருதி ஆத்மனோ முஹு துஸ்ஸங்கதீனாம் யமனஷமம் யதாத். அப்பேற்பட்ட பிரகலாதன் எப்பொழுதுமே உத்தம ஸ்லோக பதாரவிந்தயோ, பகவானுடைய பாதாரவிந்தங்களையே சேவிச்சுண்டு
பகவானே நினைச்சுட்டு அந்த ஒரு சாதுக்கள் இடத்திலேயே சத்சங்கத்துல இருந்துட்டு ஒரு பாகவத தர்மத்திலேயே இருந்து அப்பேற்பட்டவன் பிரகலாதன். அவனுடைய அந்த ஒரு குணங்கள் எல்லாம் பட்டியலிட்டு அடுக்கின்றே போனான். அந்த பிரகலாதனுடைய குணத்தை சொல்லும் போது நாரதருக்கே ஆனந்த பாஷம் வந்துருது, சுத்தி இருக்கிறவாளுக்கெல்லாம் ஆனந்த பாஷம் வந்துருது, மேனி சிலிர்க்க ஆரம்பிச்சிருது. இப்பேற்பட்டவனா, இப்பேற்பட்ட குணசீலனா, இப்பேற்பட்ட குணவானா இருப்பானா ஒருத்தன் அப்படின்னு பிரகலாதனுடைய குணங்கள் எல்லாம் கேட்டுண்டு அப்பேற்பட்ட பிரகலாதனுக்கு, அப்பேற்பட்ட ஒரு நல்லவனுக்கு, அப்பேற்பட்ட குணவானுக்கு இரண்யகசிபு பல கெடுதல்களை பண்ணினான் அப்படின்னு சொல்லி நிறுத்துறான். ஒரு நாள் பிரகலாதன் அவன் 5 வயசு 6 வயசு ஆயிடுத்து, முறையே பாடசாலையில சேர்த்து விட்டுருக்கான். அங்க யாரு பாடம் நடத்துறா அப்படின்னா சண்டன் அமர்கன் அப்படின்னு 2 பேர். அவ 2 பேரும் பாடம் நடத்திட்டு இருக்கா. அந்த பாடசாலையில இவனை சேர்த்திருக்கான் பிரகலாதனை சேர்த்து அவன் எல்லா விதமான எந்த பாடங்களை எடுத்தாலும் ஏக சந்தாகிராகி ஆட்டம் ஒரே ஒரு இதுலயே கிராஸ் பண்ணிக்கிறான். அந்த மாதிரி ரொம்ப புத்திசாலியா இருக்கான், எல்லாத்தையும் படிக்கிறான், ஒழுங்கா சமத்தா இருக்கான். இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு குவார்டர்லி லீவ், ஹாஃப்லி லீவ் மாதிரி ஒரு லீவ் வந்தது. அந்த ஒரு விடுமுறை நாள்ல அங்க இருந்து கூட்டின்னு அரண்மனையில விட்டா 2 பேரும். சண்டனம் அமர்கணம் அரண்மனையில பிரகலாதனை விட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கான். அதுதான் சொல்லி கொடுத்துருக்கா, எல்லா பாடத்தையும் ஒழுங்கா கத்துன்னு இருக்கான். ஒரு நாள் அரண்மனையில கொண்டு போய் விட்டோன்னா கயாரும் அழகா இருக்கக்கூடிய அந்த பிரகலாதனுக்கு அழகா அவனுக்கு எல்லா விதமான ஆடைகளும் அணிவிச்சு, அவனுக்கு எல்லா விதமான மாலைகளும் தரிச்சு விட்டு, அழகா ஒரு பிறை நெத்தியில அழகான ஒரு பிறை சந்தனத்தை இட்டு விட்டு, அப்படியே அப்பாவை பார்க்க போடா, அப்பாவை போய் சேவிடா அப்படின்னு அப்பா ஹிரண்யகசிபு கூட்ட அனுப்பி விடுறான். ஹிரண்யகசிபு பார்த்த உடனே அந்த ஒரு புத்திர வாஞ்சை இருக்கும் இல்லையா, சிங்கம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனாலதான் பகவானை எதிர்க்கிறதுக்கும் ஒருத்தன் இருக்கணும் இல்லையா. பகவான சாதாரணப்பட்டவன் எதிர்க்க முடியாது. பகவானுடைய பார்ஷதனாவே இருந்து பகவானோட கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணினவன் தான் பகவானை எதிர்க்கிறதுக்கும் முடியும். பேர்பட்ட கம்பீரமா உட்கார்ந்து இருக்கான் ஹிரண்யகசிபு சிம்மாசனத்துல. ஏகதா அசுரராட் புத்திரம் அங்கமாரோப்பிய பாண்டவ பப்ரச்ச கத்யதாம் வத்ச மன்யதே சாது யத்பவான். பிரகலாதன் ஓடி நமஸ்காரம் பண்ணி அப்படியே அப்பாவோட மடியில ஏறி உட்கார்ந்துக்கிறான். பிரகலாதன் அப்படியே ஆலிங்கனம் பண்ணி உச்சி முகர்ந்து அவனை கொஞ்சி குலாவி, குழந்தை வத்ச கத்யதாம், பாடம் கத்துண்டியே, சண்டாமர்கர்களுடைய பாடசாலையில பாடம் கத்துண்டியே, நன்னா கத்துண்டியா, எல்லாத்தையும் கத்துண்டேப்பா, ரொம்ப சமத்துடா, அதுல கிஞ்சித் சாது யத்பவான், நீ கத்துண்ட பாடத்திலேயே ரொம்ப சாதுவான பாடம் என்னவோ அத சொல்லேன், அப்பா கேட்கறதுக்கு ஆவலா இருக்கு, ஆசையா இருக்கு. சரி, நம்மளை பத்தி தான் சொல்லி கொடுத்துருப்பா, அப்படித்தானே பாடங்கள் ஓடிட்டு இருக்கு, எல்லாம் ஹிரண்யகசிபு பத்தி தானே புராணங்கள் ஓடிட்டு இருக்கு, நம்மளை பத்தி தான் சொல்லி கொடுத்துருப்பா, அதையேதான் சொல்ல போறான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு பதிலுக்கு எதிர்பார்த்துட்டு கேட்டு கேட்ட உடனே அவன் போய் புத்தகத்தை எடுத்து வரேன்பா, இதை கொஞ்சம் நான் மனப்பாடம் பண்ணிட்டு வரேன், எதுவும் சொல்லலையாம். உடனே சொல்றான், தத்சாதுமன்யே அசுரவர்யா தேகினா சதா சமுத்விக்ன தியா மகத்கிரஹாத் கித்வா ஆத்மபாதம் கிரகமந்தகூபம் வனம் கதஹ யத் ஹரிமாஸ்ரயேத. தத்சாதுமன்யே அசுரவர்யா, ஹே அசுரவர்யா, அப்பா எனக்கு நான் நினைக்கிறேன் என்னன்னா, தத்சாதுமன்யே அசுரவர்ய தேகினாம் சதா சமுத்விக்ன தியா மசத்கிரஹாத், இந்த சம்சாரம் தர இந்த குப்பை கூடத்திலேருந்து கிளம்பி நேர பகவானோட ஹரிய நோக்கி ஆசிரியமா இருந்து வனம் கதஹ கிரகம் அந்த கூபம், கிரகம்ங்கிறது இந்த சம்சாரம்ங்கிறதே அந்த கூப்பம், பாழும் கிணறு, இந்த பாழும் கிணற விட்டுட்டு வனம் கதஹ யத், வனம் கதஹ யத் என்ன அதுக்கப்புறம் சொல்லு, யத் ஹிரண்யகசிபுமாஸ்ரயேத, இல்ல யத் ஹரிமாஸ்ரயேத, வனம் கதஹ யத் ஹரிமாஸ்ரயேத. இந்த ஒரு வாக்கியத்தை கேட்ட உடனே ஹிரண்யகசிபு கோபம் வரலையாம். ஏன்னா ஏதோ அவன் கெட்ட வார்த்தையை கத்துட்டு இருக்கான், சேராதவாளோட சேர்ந்துட்டு சகவாசம் செய்யல், அவனுடைய நட்பு சரியில்லை, அதை சரியா கவனிக்கும். 2 பேரையும் சண்டாமர்கர்கள் 2 பேரையும் கூப்பிட்டு கண்டிக்கிறான். யாரோட சேராதவருடைய சேர்ந்துட்டு ஏதோ கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கான், ஏதோ ஹரிமாஸ்ரயேதங்கிறான், என்னுடைய எதிரி பட்சம்னு தெரியுமோ இல்லையா, இந்த உலகத்துக்கே ஹரி நாராயணன் என்னுடைய எதிரின்னு தெரியுமே, எதிரி பட்சத்துல இவன் தைரியமா பேசுறான் அப்படின்ற ஏதோ தப்பா கத்துட்டு இருக்கான், இவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுங்கோ அப்படின்னு உடனே திருப்பியும் பாடசாலைக்கு கூட்டிட்டு போயிட்டு
உடனே உட்கார வச்சு பிரகலாதன் 6 அமர உட்கார வச்சு, ராஜவத்சன் இல்லையா, இரண்யகசிபுவோட பிள்ளையாச்சு, அவனை அடிக்கலாம் முடியாது. அதனால மெதுவா கேட்டு பார்க்கிறான். வத்சா பிரகலாதா பத்ரம் தே சத்யம் கதயமா மிருஷா பாலாநதி குதஸ்துப்யம் ஏஷ புத்தி விபர்யயः. எல்லாருக்கும் இந்த பாடசாலையில ஒரே மாதிரி தானப்பா கத்து தரும் பிரகலாதா, உனக்கு மட்டும் வேற என்னமோ நீ தனியா ஒண்ணு சொல்றியாமே, ஏதோ ஹரின்னு சொல்றியாமே, நாராயணன்னு சொல்றியாமே. வத்சா பிரகலாதா, குழந்தை பிரகலாதா, பத்ரம் தே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நீ நீ வந்து சத்தியம் கதயமா மிருஷா, பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு. பாலானசி குதஸ்துப்யம் ஏஷ புத்தி விபர்யயः. உனக்கு மட்டும் ஏன் இப்படி புத்தி மாறி இருக்கு, என்னமோ தப்பு தப்பா சொல்றியே. உடனே பிரகலாதன், நான் இது தப்பா சொல்லலையே, இருக்கிற சத்தியத்தை தானே சொன்னேன் அப்படின்னு அடமா இருக்கான். அவன் கொண்ட ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கான் இல்லையா, அந்த உறுதியை பார்த்துட்டு ஆனியதா அரே வேத்ரம் அஸ்மாகம் அயசஸ்கரா புராந்தாரஸ்ய துர்புத்தே சதுர்த்தோ அஸ்யோதிதோ தமஹா. எட்ராத குச்சியை, எட்ராத கம்பை இவனை அடிப்போம், இவனை அடி பிணினாதான் இவன் வழிக்கு வருவான். முதல்ல சமாதானமா போனா, அதற்கப்புறம் திருப்பி தண்டநீதியை எடுத்து அடிப்போம் இவனை. ஏன்னா அவன் சும்மா சொல்லிதான் பாக்குறான், இவனெல்லாம் அடிச்சிட முடியாது. பிரகலாதன் ஒரு கீரல் பட்டுடுத்துனா இரண்யகசிபு தலையை வாங்கிடுவான். அதனால இவனை அதட்டி பார்க்கலாம், ஏடுறா கம்ப, அவனை அடிப்போம், இந்த மாதிரி சொல்றான். திருப்பி திருப்பி பாடின பாட்டையே பாடிட்டு இருக்கான். ஒன்னும் வழிக்கே கொண்டு வர முடியலையே. திருப்பியும் அடுத்த விடுமுறை நாள்ல தாயாரான கயாதுகிட்ட கொண்டு போய் விட்டவன. கயாதுவும் அவனுக்கு எல்லாத்தையும் பண்ணி சன்னியபானங்கள்லாம் பண்ணி வச்சு, போய் அப்பாவை போய் சேவிடா இரண்யகசிபு, அப்பாவை போய் சேவி அப்படின்னு உடனே திருப்பியும் போறான். திருப்பியும் போய் அப்பாவை நல்லா வினயத்தோட தான் இருக்கான். அவன் அந்த ஆத்ம குணம் இருக்கு இல்லையா, எல்லார்ட்டையும் ஒரே மாதிரிதான் இருக்கான் இல்லையா, எல்லார்ட்டையும் சமமா தான் இருக்கான். அவன் இரண்யகசிபு இவனை வந்து எதிரியா நினைக்கிறானே தவிர இவன் இரண்யகசிபு எதிரியா நினைக்கல. எல்லாரிடத்திலையும் பகவானை பார்க்கறதுனால சமபுத்தியோடு தான் இருக்கான். அப்பான்னு பார்த்த உடனே பாதையோ பதிதம்பாலம், அங்கே ஓடி வந்து நமஸ்காரம் பண்றான். நமஸ்காரம் பண்ணி இரண்யகசிபுவும் திருப்பி உச்சி முகர்ந்து எடுத்து வச்சு அவனை லாலன பண்ணி, பிரகலாதான் உச்சதாம் தாத ஸ்வதீதம் கிஞ்சித் உத்தமம் காலேனை தாவதா ஆயுஷ்மன்னே எத சிக்ஷத் பூர்வோர் பவான். பிரகலாதா, நீ திருப்பியும் கத்துட்டு இருப்பே இல்லையா, ஏற்கனவே நீ ஒரு விஷயம் சொன்ன, தப்பான ஒரு விஷயம் சொன்ன, அதை சரியா கத்து கொடுத்துருப்பா. என்ன சரியா கத்து கொடுத்தாலோ அதை சரியா கத்து கொடுத்தத இங்க சரியா சொல்ல. காலேனை தாவதா ஆயுஷ்மன்னே, ஆயுஷ்மான் பவ அப்படின்னு இரண்யகசிபு. எத சிக்ஷத் குரோர் பவான். நீ திருப்பி இப்ப கேக்குறா இரண்யகசிபு, நீ இந்த ஆசிரியர்கள் சண்டாவர்கர்கள் உனக்கு என்ன கத்து கொடுத்தாலும் அதுல ரொம்ப கிஞ்சித் உத்தமம், ரொம்ப உத்தமமான விஷயத்த சொல்ல, சாரமான விஷயத்த சொல்ல. ஏற்கனவே நினைச்சான் பிரகலாதன் மனசுக்குள்ள, ஏற்கனவே நம்ம அப்பா ஒண்ணு கேட்டார். ஏற்கனவே என்ன கேட்டார், கிஞ்சித் உத்தமம் வத அப்படின்னா நம்மளும் ஹரிமாசிரயேத அப்படின்றோம். இப்ப திருப்பியும் கிஞ்சித் உத்தமம் வத அப்படிங்கிறாரு. திருப்பியும் உத்தமமான விஷயத்த சொல்லு அப்படின்னா என்ன சொல்றது? நினைச்சு பார்த்தா பிரகலாத ஆழ்வார் ஏற்கனவே பகவான் ஆசிரியக்கணும், பகவான் சரணாகதி பண்ணினோம் அப்படின்னு சொல்லிட்டோம், அது எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கல போல இருக்கே. நம்ம சொன்னாதானே தெரியும் அப்பாவுக்கு. அப்பாவுக்கு சுத்தி முத்தி எல்லாம் அரக்கர்களா இருக்காங்க, யாருமே சாதுக்களே இல்ல, நம்ம சொன்னாதானே தெரியும் அப்படின்னு அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சத்தியமாத்ம நிவேதனம். நவவித பக்தியை எடுத்து சொல்றான். ஸ்ரவணம் கீர்த்தனம், பகவானை பத்தியே கேட்கணும், பகவானையே கீர்த்தனம் பண்ணணும். ஸ்மரணம் பாத சேவனம், பகவானையே ஸ்மரிக்க வேண்டியது, பகவானுக்கே பாத சேவனம் பண்ண வேண்டியது, பகவானுக்கே அர்ச்சனை பண்ண வேண்டியது, பகவானையே நமஸ்காரம் பண்ண வேண்டியது, வந்தனம் பண்ண வேண்டியது, பகவானிடத்திலேயே தாசோகம் அப்படின்னு தாஸ்யம் பண்ண வேண்டியது, பகவானிடத்திலேயே சத்தியம் பாராட்ட வேண்டியது, சர்வஸ்வம் ஆத்ம நிவேதனம் பகவானிடத்திலே பண்ணிட வேண்டியது அப்படின்னு பக்தி ஏணி படிகளை கொடுக்கிறான் பிரகலாத். சொன்ன உடனே இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு இருந்தவன் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ, விஷ்ணு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டான். கேட்ட உடனே ஆஹர்ஷருஷாவிஷ்டா கஷாயி பூதலோச்சனஹ பத்யதாமாஸ்வயம் வத்யஹ நிஸ்ஸாரயத நைருதாக. பொறுமை இல்லாம என்ன ஆச்சு அப்படின்னா அவனுக்கு கோபத்துல கண்கள்லாம் செவக்கிறது,
துடிக்கிறது, உதடெல்லாம் துடிக்கிறது, உடம்பு பூரா துடிக்கிறது. அவ்வளவு கோபம் கனன்று எரிய பிரகலாதனை பார்த்து, இவனை எப்படியாவது வதம் பண்ணுங்கோ, இவன் எனக்கு முன்னாடி நிற்கவே கூடாது, ஏற்கனவே சொன்ன பாடத்தையே திருப்பி சொல்றானே, இவன் மாத்தி சொல்ல மாட்டேங்கிறானே, ஹிரண்யகசிபவே நமஹ சொல்லுடா, ஏண்டா சொல்ல மாட்டேங்கிற, ஓம் நமோ நாராயணாய, ஹிரண்யகசிபவே நமஹ சொல்லுடா, ஓம் நமோ நாராயணாய. ஏன்னா சத்தியசந்தன் இல்லையா, அவன் இருக்கிறது ஒரு சத்தியம் தானே, பரம் சத்தியம், இருக்கக்கூடிய ஏகம் சத்தியம் என்னன்னா பகவான் தான். மத்த எல்லாமே அசத்தியம் தான், அசாரம் தான், அசத்தியம் தானே. பகவானை தவிர்த்து மத்த எல்லாமே அசத்தியம் தானே. அவன் சத்தியத்தையே பேசுறான். திருப்பி 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 நாராயணன் நாராயணன் நாராயணன்னு சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வந்துடுத்து. இவனை வதம் பண்ணிடுவோம், இவன் என்னுடைய பிள்ளையே கிடையாது, இவனுக்கிட்ட தயவுதாட்சண்யமே பார்க்காதீங்கோ, எப்படியாவது வதம் பண்ணிடுங்கோ. திக்கஜைஹி, உங்களுக்கு வதம் பண்றதுக்கு நானே உபாயம் எடுத்து தரேன். திக்கஜைஹி தந்தசூகைச்ச அபிசாராவபாதனைஹி மாயாவிஹி சந்நிரோதைச்ச கரதானைர் அபோஜனைஹி. 8 திக்குகள்ல இருந்தும் அது மதம் கொண்ட யானைகளை கொண்டு வந்து அதை மிதிக்க வச்சு இவனை வதம் பண்ணுங்கோ, இல்லைன்னா அவனை சர்ப்பங்களால கடிக்க வச்சு வதம் பண்ணுங்கோ, இல்லைன்னா துர்மந்திரங்களை ஏவி அவனை வதம் பண்ணுங்கோ, இல்லைன்னா மலை ரொம்ப உச்சியான மலையிலேருந்து தூக்கி கீழே உருட்டி போட்டுங்கோ, அவனை வதம் பண்ணுங்கோ. அப்படி இல்லைன்னா நிறைய மாயைகள்னால அவனை வதம் பண்ணுங்கோ, இல்லைன்னா ஒரு குழியில அடைச்சு அவனை புதைச்சிருங்கோ, இல்லைன்னா இருட்டு ரூம்லயாவது அடைச்சு வைங்கோ, இல்லைன்னா அபோஜனைகி, அவனுக்கு சாப்பாடே கொடுக்காதுங்க. இவன் 3 வேளையும் சாப்பிட்டு இருக்கிறதுனாலதான் இப்படி தெம்பா பேசிட்டு இருக்கான். தெம்பு இல்ல அப்படின்னா நம்ம வழிக்கு வந்துருவான். எப்படியாவது அவனை வதம் பண்ணிடுங்கோ. அக்னி சரிதைகி பர்வதாக்கிரமணைரபி நசாகயதாகந்தும். இப்படி எல்லாம் வதம் பண்ணுங்கோ, எப்படியாவது வதம் பண்ணிடுங்கோ. இவனை வதம் பண்ணிட்டேங்கிற அந்த நல்ல செய்திய என்கிட்ட வந்து சொல்லுங்கோ. இவனை வதம் பண்ணல, இவன் கிட்ட தயதாட்சண்யம் வாங்கி ஏதாவது பார்த்து இவனை தப்பிக்க விட்டேன்னா உங்களை நான் வதம் பண்ணிடுவேன். அவ்வளவுதான், இது என்னுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லி எல்லார்டையும் ஆர்டர் பண்ண. உடனே எல்லாரும் போய் பிரகலாதன் இழுத்துட்டு போய் ஒவ்வொரு உபாயங்களா பண்ணிட்டு இருக்கா. அந்த யானைகளை வச்சு மிதிக்க வைக்கிறா. யானைகள் அப்படியே பார்த்து கஜேந்திரவரதா சரணம் சரணம் அப்படின்னா யானைகள் மிதிக்காம மாலைகளை போட்டுது. அங்கே சர்ப்பங்களை வச்சு கடிக்க வைக்கலாம் அப்படின்றா சேஷசயனான பகவான அப்படியே தியானம் பண்ணும் போது அந்த சர்ப்பங்கள் அவனுக்கு அப்படியே கொடையான எடுத்து எடுத்து. சரி, அங்கேயிருந்து மலையிலேருந்து தூக்கி போடலாம் அப்படின்ட்டா மலையில கஷ்டப்பட்டு அவன் அங்கேயிருந்து உருட்டி தூக்கி போடுறான். தூக்கி போட்டா பூதேவி அப்படியேந்து வரா. கீழேந்து அப்படியே வந்து அந்த பிரகலாதனை தன்னுடைய பூ போன்ற அந்த கைகள்ல பிரகலாதன் அப்படியே தாங்குறான். தாங்கி சொல்றா, இந்த ஒரு லோகத்துல சாது அப்படின்ட்டா யாருமே இல்ல, பிரகலாதா நீ ஒருத்தன் தான் சாதுவா இருந்துட்டு இருக்க, உன்னை நான் இழக்க விரும்பல, உன்னையும் நான் இழந்துட்டேன் அப்படின்ட்டா நான் என்னையே எழுந்தா மாதிரி, அதனால நீ இருக்கணும், நீ வந்து பிராணனோட இருக்கணும், உன்னை நான் காப்பாத்துறேன்ட்டு பூமி தேவி அப்படியே கைகள்ல தாங்கி. சரி, கடல்ல தூக்கி போடலாம் அப்படின்னா சமுத்திரராஜன் அந்த அலைகள் தரங்கங்கள்னால அப்படியே கரையில ஒதுக்கி வைக்கிறார். இப்படி என்னதான் பண்ணினாலும் எவ்வளவு பண்ணினாலும் அவனுக்கு சாப்பாடு போடாம உணவு போடாம வச்சாலும் அவனை ஒன்னும் பண்ண முடியல. நெருப்புல குடியில தள்ளினாலும் ஒன்னும் பண்ண முடியல. எவ்வளவு உபாயங்கள் பண்ணினாலும் அவனை வதம் பண்ண முடியலையே. சிந்தாம் தீர்க்கதமாம் பிராப்தஹா தத்கர்த்தும் நாபியபத்யத. தீர்க்கமா சிந்தனை பண்ணு, ஏன் இப்படி வதம் பண்ண முடியல, எப்படி வதம் பண்ண முடியும்? அவனே நினைச்சுக்கிறான், அவனே தற்பெருமை என்ன நினைச்சுக்கிறானா, நம்மளே இவ்வளவு வைர தேகமா இருக்கும், நம்மளுடைய புத்திரன், இவனை எப்படி வதம் பண்ண முடியும்? இவனை நம்ம ஏதாவது வேற ஏதாவது விஷயத்தை வச்சுட்டு இவனை எப்பயாவது வதம் பண்ணிடும். இவன் இருந்தான் அப்படின்னு இவன் தான் நமக்கு யமன் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அவனை பார்த்து பயப்படுறான். இவனை வதமும் பண்ண முடியலையே, என்ன பண்ணினாலும் திருப்பி திருப்பி எழுந்து வரானே, மிருத்யுஞ்சயன் மாதிரி எழுந்து வரானே, இவனை ஒன்னும் பண்ண முடியலையே அப்படின்னு சரின்ட்டு சண்டனம் அமர்க்கணும். பாடசாலைக்கே கூட்டின்னு போய் நாங்க எப்படியாவது பாத்துக்கிறோம், அப்பா வருவார், அப்பா ஏதாவது சொல்லி இவனை வழிக்கு கொண்டு வர பார்ப்பார். தீர்த்த கஷேத்திர யாத்திரைகளுக்கு எல்லாம் போயிருக்கு, அவர் வந்தோன்னு எப்படியாவது இவனை வழிக்கு கொண்டு வரும் அப்படின்னு திருப்பியும் பாடசாலைக்கே கூட்டின்னு போயிட்டான். கண்ணத்துல கை வச்சுட்டு ஹிரண்யகசிபு ஆகாசத்தை பார்த்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான் வருத்தமா. எதுவுமே பண்ண முடியலையே. அந்த இடத்துல பாடசாலையில ஒண்ணு எதேதோ சேட்டங்கள் பண்ணிட்டு இருக்கு, எல்லாம் அசுர குழந்தைகள் தானே. பிரகலாதன் மட்டும் அப்படியே சாந்தன் பிரசாந்தன் இல்லையா, பகவத் சிந்தனையிலேயே ஒரு இடத்துல உட்கார்ந்து. என்னடா பிரகலாதா, நாங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கோம், எப்ப பார்த்தாலும் ஒரே இடத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கியே, அப்படியே பிரம்மமா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கியே, ஏண்டா? அவரெல்லாம் பார்த்தா பிரகலாதனுக்கு ரொம்ப பச்சாதாபம் வந்து பாவமா இருக்கும்.
இந்த மாதிரி மனுஷ பிறவி கிடைச்சும் வேஸ்ட் பண்றாளேன்னு தோணித்து அவளுக்கு சில உபதேசங்கள் பாகவத தர்மத்தை உபதேசம் பண்ணணும்னு தோணித்து கௌமார ஆச்சரேத் பிராக்ஞா தர்மான் பாகவதானிஹ துர்லபம் மானுஷம் ஜன்ம ததபி அத்ருவமர்த்ததம் கௌமார ஆச்சரேத் பிராக்ஞா. பாகவத தர்மம் அப்படின்னு ஒரு உத்கிருஷ்டமான தர்மம் இருக்கு. அத சின்ன வயசுலயே ஆச்சரணம் பண்ணிடணும், சின்ன வயசுலயே ஃபாலோ பண்ணணும். 5 வயசுலயே ஹரே ராமா சொன்னாதான் உண்டு. 5 வயசுல சொல்லனா 50 வயசுல கூட வராது. பாகவத தர்மம்ங்கிறது சின்ன வயசுலயே ஏத்திடணும் மனசுல. ஏன்னா துர்லபம் மானுஷம் ஜன்ம ததபி அத்ருவமர்த்ததம். மனுஷ ஜென்மாங்கிறது துர்லபம், அதுலயும் ததபி அத்ருவம், துருவமே கிடையாது, அது நிலை கிடையாது. அர்த்ததம், அப்பேற்பட்ட மனுஷ ஜென்மா கிடைச்சும் ஒருத்தன் பாகவத தர்மத்துல இருக்கணும், பகவத் பக்தி பண்ணிட்டு இருக்கணும். மனிதர்களுடைய ஆயுள் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. ஏறத்தாழ ஒருத்தனுக்கு 100 வயசு இருந்தா 100 வருஷம் வாழ்ந்தான்னா ஏறத்தாழ அவனுக்கு கொஞ்சம் ஆயுள் அவனுக்கு தூக்கத்திலே போயிடுறது, கொஞ்சம் ஆயுள் தேவையில்லாத விஷயங்களை பேசுறதுலயும் போயிடுறது, கொஞ்சம் ஆயுள் தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறதுனாலையும் கேட்கறதுனாலையும் போயிடுறது. இப்படியே ஆயுள வேஸ்ட் அடிச்சுட்டு இருக்கானே அவன் பகவான் அடையவே முடியாது. இப்படியே சொல்லி சொல்லி இந்த பாகவத தர்மத்தை அவளுக்கெல்லாம் சொன்ன உடனே அவ கேட்கிறா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? எல்லாரும் ஒரே மாதிரியான பாடசாலையில ஒரே மாதிரியான பாடங்களை தானே படிக்கிறோம், உனக்கு மட்டும் ஏதோ வித்தியாசமா சொல்றியே, பாகவத தர்மம்ங்கிற வித்தியாசமா ஏதோ சொல்லிட்டு இருக்கியே, எப்படி உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு அந்த கதையை சொல்றான் பிரகலாதன். என்னுடைய அம்மா என்னை கர்ப்பத்துல சுமந்துட்டு இருக்கும் போது தரிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்துல ஹிரண்யகசிபு அப்பாவானவர் தபஸ் பண்ண போயிட்டார். இதுதான் சமயம் அப்படின்னு எல்லா தேவர்களும் எனக்கு எதிரா பிளாட் பண்ண ஆரம்பிச்சா என்னுடைய அம்மாவை கைப்பற்றினான் இந்திரன். கைப்பற்றி இழுத்துன்னு போயின்னு இருக்கான். அந்த நேரத்துல நாரதர் தடுத்து என்ன பண்ணினார்னா, இந்த மாதிரி பரஸ்திரியை இந்த மாதிரி தொடக்கூடாது, நீ இந்த மாதிரிலாம் கூட்டிட்டு போக கூடாதுன்னு. இல்ல இந்த குழந்தை ஒண்ணு வளர்றதே இவனுடைய கொட்டத்தையே தாங்க முடியல, இந்த குழந்தை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்னே தெரியாது, இந்த குழந்தைய நாங்க வதம் பண்ணிட்டு நாங்க இவளை பத்திரமா விட்டுடுறோம், ஒண்ணும் பண்ண மாட்டோம். இல்ல இந்த குழந்தை பிறந்தாதான் இந்த ஹிரண்யகசிபே வதமாவான், இந்த குழந்தைக்காக தான் பகவானே ஒரு அவதாரம் எடுத்துன்னு வர போறார், அதனால நீ கவலைப்படாதன்னு நாரதர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு என்னுடைய அம்மா கயாதுவை கூட்டின்னு போய் எல்லா விதமான பகவத் தர்மங்கள் பாகவத தர்மங்கள் எல்லாம் எடுத்து சொன்னார். என்னுடைய அம்மா கேட்டுட்டு இருந்தா நான் உள்ளுக்குள்ள கர்ப்பத்துல இருந்து ஊம்போடு கேட்டுட்டே இருந்தேன். அது என்னுடைய மனசுல அப்படியே பசுமரத்தாணி மாதிரி ஆயிடுச்சு. அததான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு இந்த பாகவத தர்மத்தெல்லாம் சொன்னோன எல்லாரும் சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் நாராயண நாராயண நாராயணன் எல்லாரும் நாராயண நாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சோன்னு கொஞ்ச நேரம் வெளியில போயிருந்த அந்த சண்டாமர்க்கர்கள் அதற்குள்ள இதையெல்லாம் நடந்திருக்கு. இவா ஒரு பாடம் சொல்லி வச்சிருக்கா, இந்த பிரகலாதன் எல்லாரையுமே மாத்திட்டான், எல்லாரையுமே நல்லவர்களா மாத்திட்டான், எல்லாரையுமே பாகவத தர்ம பிரவர்த்திக்கு மாத்திட்டான். மாத்தினோனையே அவ பார்த்தா இதுக்கு மேல இந்த பிரகலாதனை சமாளிக்க முடியாது. உடனே அரண்மனை கொண்டு விட்டா, நாங்க எவ்வளவோ பண்ணி பார்த்தோம், எந்த உபாயத்தினாலையும் உங்க திருக்குமாரனை சமாதானப்படுத்த முடியல, சமாளிக்க முடியல, அதனால உங்கள்டே கொண்டு வந்து விட்டுட்டோம், நீங்களாச்சும் உங்களுடைய குமாரனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இந்த மாதிரி கிளம்பிட்டாலேன்னு ஹிரண்யகசிபுக்கு ஒரே கோபம். பிரஸ்ரயாவனதம் தாந்தம் பத்தாஞ்சலிம் அவஸ்திதம் சர்பஹா பதாக தெய்வ ஸ்வசன் பிரகிருதி தாருணஹா. என்னடா நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, வாத்தியார்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, என்னமோ நீ நடிக்கிறடா, என்னமோ வினயம் இருக்கிற மாதிரி குழஞ்சு குழஞ்சு நடிக்கிறியே, இப்படி என்ன நமஸ்காரம் பண்றாவ நடிக்கிறையே, நடிச்சே என்ன வதம் பண்ணிடுவோ போல இருக்கே. பிரஸ்ரயா அவனதம் தாந்தம் பத்தாஞ்சலிம் அவஸ்திதம், இந்த மாதிரி நடிக்காத. ஏ துர்வினீதா மல்தாத்மன்னே குலபே பேதகராதவா ஸ்தப்தம் அச்சாசனோத்பூதம் தேஷ்யே துவாத்யயமக்ஷயம். என்னமோ நாராயணனாக்கும் என்னமோ விஷ்ணு கிருஷ்ணன் வளரிட்டு இருக்கியே, அந்த உளரெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான், நான் உன்னை வதம் பண்ண போறேன். சாகரத்துக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி உளருவாளே அந்த மாதிரி நீ உளறிட்டு இருக்க, நீ வதமாக போறடா, நீ யம பட்டணத்துக்கு போக போற, நான் தான் உன்னை அனுப்பி வைக்க போறேன், உன்னை நான் வதம் பண்ண போறேன். நான் வதம் பண்ணும் போது இப்ப விஷ்ணு நீ சொல்றியே, அந்த விஷ்ணு வராரா பாப்போம். ஏ துர்வினீதா, வினயமே கிடையாதுடா உனக்கு. மந்தாத்மன்னே கிருத்தஸ்ய யஸ்ய கம்பந்தே த்ரயோ லோகா சஹேஸ்வராஹ தஸ்யவே அபீதவன் மூட சாசனம் கிம்பலோத்யகா.
கோபத்தோட கத்தறான் ஹிரண்யகசிபு. என்னடா இந்த 3 லோகங்களும் என்னுடைய ஒரு ஹூங்காரத்துக்கே நடுங்கின்றிருக்க, சர்வன் அந்த தேவர்கள் 30 கோடி தேவர்களும் என்னுடைய ஹூங்காரத்துக்கே நடுங்கின்றிருக்க, என்ன தவிர்த்து யாருமே தெய்வம் கிடையாதுன்னு இருக்கும்போது யாருடைய பலத்தினா இந்த மாதிரி விஷ்ணு வளரின்னு இருக்க? யாரு? ஏதாவது ஒரு பேக்கப் இருக்கு உனக்கு. ஏதோ ஒரு பலத்தினால்தான் நீ இப்படி வளரின்னு இருக்க. யாருடைய பலம்? சாசனம் கிம்பலோத்யகாக, என்ன தவிர வேற யாரு உனக்கு தெய்வமா தெரியறான்? நான் தாண்டா இந்த 3 லோகத்துக்கும் ஈஸ்வரன் அப்படிங்கிற சொல்றார் பிரகலாத ஆழ்வார். இப்படி பேசிட்டு இருக்கியே, நான் தான் ஈஸ்வரன் ஒரு மாத்திரிய ஒரு மதத்தினால பேசுறியே, நீ பேசுறதுக்கே யார் காரணம்? இவ்வளவு வார்த்தைகள் வெளியில வருதுன்னா அதுக்கு யார் காரணம்? உள்ள அந்தரியாமியா பகவான் விஷ்ணு இருக்கிறதுனாலதான் நீ பேசுற. பகவான் உள்ள அந்தரியாமியா இருக்கிறதுனாலதான் நீ மூச்சே விடுறப்பா. இல்லைன்னா நம்ம எல்லாரும் சமம் தான். சவத்தை யாரையும் மதிக்க மாட்டா. பகவான் இருக்கிறதுனாலதான் நமக்கே மதிப்பு. இந்த சாதாரண உடம்பு அன்னமயம், இந்த அன்னமயத்துக்கு ஒரு சக்தி கொடுக்கறதே பகவான் தான். அந்த பகவான் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி பேசிட்டே இருக்க ஹிரண்யகசிபுவுக்கு திருப்பி அந்த கோபம் வளர்ந்துட்டே போறது. என்னடா நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ஹரிபக்ஷமாவே பேசிட்டு இருக்கியே. குவாசோ எதிச சர்வத்ர கஸ்மா ஸ்தம்பேன திருஷ்யதே, இப்படி பேசிட்டு இருக்கியே. இவ்வளவு தூண்கள் நான் தான் கட்டியிருக்கேன், என்னுடைய பலத்தினால நான் கட்டினேன் இந்த மரகத ஸ்தம்பங்கள். நீ இந்த பகவான் எங்கேயுமே இருக்காரா? ஆமாப்பா, அவர் சர்வவியாபி, எல்லா இடத்துலயுமே இருக்கார். அப்ப இந்த தூண்ல இருக்காரா? நான் இந்த தூணை நானே கட்டியிருக்கேன், இந்த தூண்ல இருக்காரா? நீங்க எங்க கை காட்டுறீங்களோ அங்க சாணினும் உளன் சதூரிட்டவோர் கோணினும் உளன், நீ சொன்ன சொல்லினும் உளன். நீ பேசுறியே இருக்கானான்னு அந்த ஒரு சொல்லுல கூட பகவான் தான் இருக்கான், இந்த தூண்லையும் பகவான் தான் இருக்கான், ஒரு துரும்புல கூட பகவான் தான் இருக்கான். பகவான் சர்வவியாபி வா, இந்த மாதிரிலாம் பேசார். அப்படியா? அப்போ இந்த தூண்ல இருப்பானாயன் அந்த பகவான், நீ சொல்லக்கூடிய ஹரி குவாசம் எதிச சர்வத்ர இருப்பானாயன், இந்த இடத்த நான் என்னுடைய முஷ்டினாலேயே உடைக்க போறேன், குத்தி உடைக்க போறேன். கோபாயே ஹரிஸ்வாத்ய எஸ்தே சரணம் ஈப்சிதம், நான் உன்னை இப்போ வதம் பண்ண போறேன். இப்போ உன்னை இந்த நீ சொல்லக்கூடிய அந்த ஹரி காப்பாத்துறானா பார்ப்போம் அப்படின்னு இப்படி எல்லாம் கத்திண்டு கதறிண்டு ஓடி போய் தன்னுடைய முஷ்டினால அந்த ஸ்தம்பத்தை அப்படியே அடிச்சோன ஸ்தம்பம் அப்படியே பொழக்கிறது. அந்த 1000 சூரியன் கோட்டி சூரிய சமப்பிரபனா பகவான் வெளியில வரும்போது எல்லா இடமும் விண்ணும் பழக்கிறது, மண்ணும் அப்படியே ஆடுற, பூமியெல்லாம் பூகம்பம் ஏற்படுறது, ஆகாசமே பொழக்கிறது. பகவான் அப்படியே தூண பிளந்து வெளியில வர சத்யம் விதாதும் நிஜ வித்யபாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யதாத் அதியத்புத ரூபம் உத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம் சத்யம் விதாதும் நிஜ வித்யபாஷிதம். பகவான் சத்திய வாக்கு, சத்திய பிரதநிலையா, அவன் பேசக்கூடியதும் சத்தியம்தான், அவன் சத்தியத்தை காப்பாற்றக்கூடியவன். சத்தியம் விதாதும் நிஜ வித்யபாஷிதம். பிரகலாதன் எல்லா இடத்திலும் இருக்கான், இந்த தூண்ல இருக்கான். ஹிரண்யகசிபு கேட்கும் போது இந்த தூண்ல இருக்காப்பான்னு பிரகலாதன் சொல்ல, அவன் சொல்றதுக்கு முன்னாடி எல்லா தூண்லையும் பகவான் வந்துட்டார். இந்த பர்டிகுலர் தூணை காட்டும் போது அந்த தூண்லையும் பகவான் வந்தார். பிரகலாதனுடைய வாக்கியத்தை சத்தியம் பண்றதுக்காக வெளியில வந்தார். சனகாதிகள் ஒரு சாபம் விட்டாலே, அந்த சாபத்தை விட்ட உடனே, சாபத்தை கொடுத்த உடனே பகவானாலதான் இந்த ஹிரண்யகசிபு போன்றவர்களுக்கு எல்லாம் வதம் அப்படிங்கிற சனகாதிகளுடைய அந்த ஒரு சாபத்தையும் சத்தியம் பண்றதுக்காக சத்தியம் விதாதும் நிஜ பிரத்யவாசிதம். பிரம்மா ஒரு வரம் கேட்டார், வரம் கொடுத்தாரு. மேலையும் மரணம் கிடையாது, கீழையும் மரணம் கிடையாது, இவன் இப்படி கேட்டு ஒரு வரம் கொடுத்தாரே, அந்த வரத்தை சத்தியம் பண்றதுக்காகவும் வெளியில வந்தாராம். சத்தியம் விதாதும் நிஜ பிரத்யவாசிதம். அன்னைக்கு நாரதர் இந்திரனை தடுத்து இந்த மாதிரி பரதாரத்தை இந்த மாதிரி எடுத்துட்டு போகாதரா, இப்படி கயாதுவை இழுத்துன்னு போகாத அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஒரு கயாதுவனுடைய கர்ப்பத்திலேருந்து வரக்கூடிய அந்த குழந்தைதான் இந்த ஹிரண்யகசிபுவுக்கே சத்ருவா இருக்க போறது. அதன் பொருட்டுதான் பகவானே அவதாரம் பண்ண போறாரு நாரதர் ஒரு வாக்கு சொன்னாரே, அந்த நாரதருடைய வாக்கியத்தை சத்தியம் பண்றதுக்காக சத்தியம் விதாதும் நிஜ பிரத்யபாஷிதம். ஜெய விஜயர்கள்ல ஜெயன் அவன் தான் ஹிரண்யகசிபுவா வந்திருக்கான். அவன் பகவானுடைய கையினால் பகவானாலதான் வதமாகணும் அப்படிங்கிறது ஊர்ஜிதமா இருக்கே. அத சத்தியம் விதாதும் நிஜ பிரத்யபாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ
அதிருஷ்யதாத்யத்புத ரூபமுத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். பகவான் வந்துட்டார். ந மிருகம் ந மானுஷம். அவர் வந்து இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவதாரங்கள் எல்லாமே மிருக அவதாரங்கள். மத்திய அவதாரமோ பூர்வ அவதாரமோ வராக அவதாரமோ எல்லாமே மிருக அவதாரங்கள். இதற்கப்புறம் வரக்கூடிய அவதாரங்கள் எல்லாமே மனுஷ அவதாரங்கள். அதனாலே நரஹரியா, நரசிம்மனா மிருகமும் மனுஷனும் கலந்த மாதிரி நரஹரி ரூபமா பகவான் வெளியில வந்தார். பகவானுடைய அந்த வர்ணனை, நிருசிம்ம பகவான் அப்படி ஒரு கர்ஜனை பண்றார். சிம்மம் இல்லையா இல்லையா, அவர் அவ்வளவு கர்ஜனை பண்றார். அந்த பூமியே பொழக்கிறது, வானமே பொழக்கிறது, அப்படி ஒரு கர்ஜனை பண்றார். அவர் எப்படி இருக்கார்? கராலதம்சம் கரபால சஞ்சல க்ஷுராந்ததிக்வம் பிருகுடி முகோல்பனம் ஸ்தப்தோர்த கர்ணம் கிரிகந்தனாத்புதம் வாத்தாஸ்யநாசம் அனுபேத பீஷணம். எப்படி இருக்கார்? அவருடைய பற்கள் அப்படியே வெளியில நீட்டின்னு இருக்கு. பெருசா பற்கள் கத்தி போல நீட்டின்னு இருக்கு. அவருடைய நாக்கு 2 முனைகளா கத்தி முனைகள் மாதிரி அப்படியே வாழ் சுழற்ற மாதிரி நாக்குகள் சுழன்று இருக்கு. அந்த மாதிரி அவருடைய பூர்வ நெரிச்சலை எல்லாருக்கும் பயத்தை உண்டு பண்றது. அவரோ அப்படி ஒரு அதி ஆச்சரியமா கர்ஜனை பண்றார். அந்த கர்ஜன சப்தமே எல்லாருக்கும் பயத்தை உண்டு பண்றது. அந்த மாதிரி அதி ஆச்சரியமா கிரி கந்தர அத்புதம். அவருடைய வாயை அப்படி பொழந்து இருக்கார். அவருடைய மூக்கு பிரதேசம் அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இப்படி எல்லாருக்கும் பயத்தை தரக்கூடிய ஒரு உக்ர நரசிம்மரா வெளியில வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறார். அவர் அப்படி ஒரு கர்ஜனை பண்ணார் இல்லையா, எல்லாருக்கும் அந்த கர்ஜனாலே பயம் வந்துருச்சு. எல்லாரும் கிட்ட பக்கத்துல போறதுக்கே பயப்படுறா. இந்த மாதிரி பகவான பார்த்ததே இல்லையே. எல்லாம் பகவான் வந்து மந்தஹாசம் வதனனா தானே பார்த்திருக்கா. எல்லாரும் சீத்தளமா தானே பார்த்திருக்கா பகவான. இந்த மாதிரி உக்ரமா பகவான பார்த்ததே இல்லையே. இவ்வளவு உக்ரத்துக்கும் உக்ரமா இருக்காரே, யாராலையுமே பக்கத்துல போக முடியல. தேவர்களாலும் போக முடியல, யக்ஷர்கள் கிண்ணறர்கள் யாராலையுமே போக முடியல, தேவி மகாலட்சுமியினாலையும் போக முடியல. எல்லாரும் ஸ்துதி பண்றான். எல்லாரும் ஸ்துதி பண்ணி நாரதர் சொல்ற, பிரகலாதா உனக்காக தானப்பா குழந்தை வந்திருக்கார். பகவான் தன்னுடைய சுதாமத்திலேருந்து உன்னை ரட்சிக்கிறதுக்காக, ரட்சணை பண்றதுக்காக, காப்பாத்துறதுக்காக தானே பகவான் வந்திருக்கார். நீ போ, உனக்காக தான் காத்துட்டு இருக்க அப்படின்னு மெதுவா அந்த பிரகலாதன் போற. குழந்தை எல்லாருக்கும் பயம் ஏற்படும். ஆனா ஒரு சிம்மத்தை பார்த்து இன்னொரு சிம்மத்துக்கு பயம் ஏற்படாது இல்லையா, சிம்ம குட்டிக்கு. அதனால போய் ஏறி மடியில உட்கார்ந்துட்டு பிரகலாதன் பகவானை பார்த்து ஒரு ஸ்துதி பண்ணணும். பிரகலாதனுக்கு ஆசை. பிரம்மாதய சூரகணா முனயோத சித்தாஹ சத்வைகதான மதயோ வதசாம் பிரவாஹி நாராதிதும் குருகுணைர் அதுனாபி விப்ருஹு கிம் தோர்த்துமர்ஹதி சமே ஹரிருக்ரஜாதேஹே. பிரம்மாதய சூரகணா முனயோத சித்தாஹ. பிரம்மா ருத்ரன் எல்லா விதமான தேவர்கள் எல்லாருமே தன்னுடைய ஒரு குணாதிசயங்கள்னாலே வச்சுட்டு உங்களை அவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றான். சத்துவகுணம் பொருந்திய உங்களை அவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணி அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியில நாராதிதும் குருகுணை அதுனாபி விப்ருஹு கிம் தோர்த்துமர்ஹதி சமே ஹரிர் உக்ரஜாதேஹே. உக்ரஜாதியான நான் உங்களை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணி மகிழ்விக்க முடியும்? ஏன்னா ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் கிருஷ்ணா, ஒண்ணு மட்டும் நிச்சயம். மன்யே தனாபிஜன ரூப தபஸ்துதோஜஹ தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தி யோகாஹ நாராதனாயகி பவந்தி வரஸ்ய பும்சோ பக்த்யா துதோஷ பகவான் கஜயூதபாய. உங்களுக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்ட்டா, நீங்க எதையுமே பார்க்கறது. நீங்க நல்லா தனவானா இருக்கானா, நல்ல புத்திமானா இருக்கானா, அவன் படிச்சவனா படிக்காதவனா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா, எதையுமே பார்க்கறது. அவன் அழகா இருக்கானா குரூபியா இருக்கானா, எதையுமே நீங்கள் பார்க்கறது இல்ல. நீங்கள் ஒன்னே ஒண்ணுதான் பார்க்கிறேன். ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா பக்தினால மட்டும்தான் நீங்க சந்தோஷப்படுறேன். ஏன்னா கஜேந்திரனுக்கு அப்படி அவனை போய் காப்பாத்தினீர்கள். கஜயூதபாய. இப்படி எல்லாரும் உங்களை முக்தி பண்றான். ஒருத்தன் ஒரு உயர்ந்த குலத்துல பிறந்ததுனால அவன் உங்களை அடைய முடியாது. இல்ல நல்ல ஒரு குணங்கள் இருந்தாலும் உங்களை அடையிறது அப்படிங்கிறது இல்ல. பக்தியினாலதான் உங்களை அடைய முடியும். இன்னொன்னு, ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பூஜை பண்றான். ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு நைவேத்தியங்கள்லாம் பண்றான். இது எப்படி இருக்குன்னா, எதுவும் உங்களுக்கு தேவைப்படல. ஆனா ஒரு பக்தன் அவ்வளவு தன்னுடைய கஷ்டத்திலையும் பூஜை பண்றானா, ஒரு சமயம் அந்த பக்தனை பார்த்து பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அது போருங்கிற அளவுக்கு நீங்க அது கூட சொல்றேன். ஏன்னா அதை மீறியும் அந்த பக்தன் ஒரு பூஜை பண்றான் அப்படின்ட்டா ஒரு பிரதிபிம்பம் மாதிரி ஒரு பிரதிபிம்பம் வருது இல்லையா, ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய பூஜைகள் 1000 மடங்கு பலனை நமக்கு தான் கொடுக்கிறது. அப்பேற்பட்ட பகவான், அப்பேற்பட்ட கிருபாளுவாச்சு.
நான் இப்பேற்பட்ட நீங்க சிம்ம முகத்தோட வந்திருக்கேன், இவ்வளவு கோரமா கர்ஜனை பண்றேன், இப்பேற்பட்ட பற்கள் இருக்கு உங்களுக்கு, நாக்கு அப்படி சுழற்றின்னு இருக்கேன், எல்லாருக்கும் பயமுறுத்தின்னு இருக்கேன், பயானகமா இருக்கு. இப்படி இருந்தும் கூட உங்களை பார்த்து நான் பயப்படல. ஏன்னா அம்மாவை பார்த்து ஏதாவது ஒரு குழந்தை பயப்படுமோ? உங்களை பார்த்து நான் பயப்படல கிருஷ்ணா. உங்களை பார்த்து பகவானே, நான் உங்களை பார்த்து பயப்படல. நான் என்ன தெரியுமா பயப்படுறேன்? இந்த சம்சாரத்தை பார்த்துதான் பயப்படுறேன். சம்சாரம் தான் இது திருப்பி திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே செய்யணும்னு இருக்கேன். திருப்பி திருப்பி இந்த சைக்கிள் வந்துட்டே இருக்கேன். இந்த சம்சாரத்தை பார்த்துதான் நான் பயப்படுறேன், உங்களை பார்த்து நான் பயப்படல. இன்னொன்னு, எனக்கு முன்னாடி நீங்க இப்படி காட்சி தந்து எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி பிரகலாதன் விஷாலமா கேட்கிறான், இந்த ஜனங்கள் இருக்காள், இந்த ஒரு கூப்பத்துல இருந்துட்டு இந்த ஒரு பாழும் கிணறான சம்சாரத்துல தவிச்சுட்டு இருக்காளே, எல்லா ஜனங்களுக்கும் எனக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி அனுகிரகம் பண்ணணுமே பகவானே. இந்த மாதிரி பிரகலாதன் அழகா பெரிய ஒரு ஸ்துதி 40 ஸ்லோகங்கள் ஏறத்தாழ ஸ்துதி பண்ணி முடிச்சு கடைசியில உனக்கு என்ன வரம் வேணும் பிரகலாதா, பத்ரம் தே, உனக்கு என்ன வரம் வேணும், என்ன வரம் வேணும்? இந்த மாதிரி கேட்டுட்டே, எனக்கு வரவே வேண்டாம், அப்படி ஏதாவது வரம் கொடுப்பீராயின் எனக்கு மனசுல வரம் கேட்கணுங்கிற புத்தியே ஏற்படக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு வரத்தை கொடு. இதெல்லாம் சரி கிடையாது, வேற ஏதாவது வரம் இல்ல. இந்த மாதிரி பாகவதான எனக்கும் பகவானான உங்களுக்கும் நிந்த பண்ணி பலவிதமான துஷ்ட காரியங்களை பண்ணிட்டாரு என்னுடைய அப்பா இரண்யகசிப்பு, அவர் நல்ல கத்தியை அடையணும்னு கேட்டுக்கிறேன். பகவான் பார்த்த, நீ இப்படிதான் இருப்ப, ஏன்னா நீ அப்பேற்பட்ட குணவான், நீ இருக்க இல்லையா, நீ பிறந்ததுனாலேயே கோட்டி குலம் உத்தாரணம் ஆயிடுத்து, வேற ஏதாவது வரம் கேட்க. அப்படியா? வேற ஏதாவது வரம் கேட்கணும் அப்படின்னுட்டா என்ன வரம் கேட்கிறது? எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்தாலும், எவ்வளவு ஜென்மங்கள் எந்த யோனியில பிறந்தாலும், எந்த விலங்கா மனுஷனா எதுவா ஜென்மம் எடுத்தாலும், அந்த ஜென்மங்களிலெல்லாம் உங்களிடத்திலேயே பக்தி இருக்கணும், அசஞ்சலமான மாறாத பக்தி உங்களிடத்துல இருக்கணும், வேற எதுவுமே வேண்டாம். சத்சங்கத்துல இருந்துருக்கணும், உங்கள்கிட்ட பக்தி இருக்கணும், வேற எதுவுமே வேண்டாம்னு பகவான் அப்பேற்பட்ட மகாகுணம் பொருந்திய பிரகலாத ஆழ்வாரை பார்த்து பகவானுக்கே ஆனந்த கண். பிரகலாதனை அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறார், மடியில அப்படியே ஏற்றி உட்கார வச்சுக்கிறார். உட்கார வச்சுன்னா அதுவே அவனுக்கு சிம்மாசனமாச்சு. ஒரு சீரிய சிம்மாசனம்னு சொல்லுவா இல்லையா, அந்த சிம்மாசனமே ஒரு சிங்கமே தன்னுடைய ஆசனம் சிம்மாசனம் ஆயிடுத்து. சிம்மாசனம் ஆகி பட்டாபிஷேகம் பண்ணணுமே, அந்த ராஜா இளவரசன்னா பட்டாபிஷேகம் பண்ணணுமே, கங்கையா யமுனையா சரஸ்வதியா? இல்லை, பகவானுடைய அந்த ஆனந்த பாஷ்பமே அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. சிம்மாசனம் கொடுத்தாச்சு, பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு, அவனுக்கு கிரீடம் வைக்கணுமே, கிரீடம் சாத்தணுமே. பகவானுடைய அபயஹஸ்தமே பிரகலாதனுக்கு அழகான ஒரு முத்து கிரீடமாச்சு, ஒரு தங்கமயமான கிரீடமாச்சு. அப்படியே பாகவதர்களுக்கெல்லாம் அக்ரகண்யன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து பகவானே இப்படி அழுது பிரகலாதனுடைய அந்த குணங்களை பார்த்து பார்த்து திருப்பி திருப்பி பிரகலாதன் மாதிரி தனக்கு ஒரு பக்தன் வேணுமே அப்படின்னு தான் பகவான் எதிர்பார்க்கிறான். பிரகலாதன் மாதிரி வேணுமே. அதனாலதான் பிரகலாத நாரத பராசர புண்டரீக, நாரத பிரகலாதன் வரல, நாரதர் தான் பிரகலாதனுக்கும் குரு. ஆனா பிரகலாத நாரத பராசரர், அப்பேற்பட்டவர் பிரகலாதன். பகவான அப்படி பக்தி பண்ணி எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும், எவ்வளவு ஆபத்துகள் வந்தாலும், தன்னுடைய அம்மாவை விட்டே விஷம் கொடுக்க வைக்கிறார். அந்த எவ்வளவு ஆபத்துகள் வந்தாலும் அத்தனை ஆபத்திலே இருந்தும் ஒரே அபயம். ஆபத் பந்து யார் அப்படின்னுட்டா பகவான் தானே. அதனால பகவான் நாமாவை சொல்லியே, பகவத் ஸ்மரணத்தினாலேயே பகவான் அடைஞ்சிட்டார், பகவானை பார்த்துட்டார் அந்த பிரகலாத ஆழ்வார். அதனாலேயே பகவான் அந்த பக்தியை வச்சு அவரை பாகவத சக்கரவர்த்தி ஆக்கிட்டார், இந்த லோகத்துக்கும் சக்கரவர்த்தி ஆக்கினார். அப்பேற்பட்ட பிரகலாதனுடைய அந்த திவ்ய சரித்திரம், பகவான் நரசிம்ம பகவானுடைய அந்த ஒரு திவ்யமான அனுகிரகம் பொருந்திய அந்த சரித்திரத்தை ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். காயேனவா சாமனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். Radhe Radhe, Radhe Radhe to all, Radhe Radhe Srinamji. A wonderful Prahlad Charitram we had today, and we'll move forward tomorrow with another topic. Radhe Radhe to all.